So here we are all gathered here. Okay, first of all, English ah, Tamil ah, Tanglish ah? Tanglish la pesiroma? Tanglish la pesiroma? Check, very good. Okay, so we are all gathered here just to for one particular thing. என்னன்னா இந்த ஒபிசிட்டின்னு நம்ம எல்லாரும் சிலவங்க பேசுவோம், சிலவங்க பேச மாட்டாங்க, சிலவங்க அதை பற்றி ரொம்ப யோசிப்பாங்க, யோசித்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் we have issues. கொஞ்சம் பேக் போங்க. ஸோ அதை வந்து we are going to discuss in a very casual manner. இது வந்து this is not going to just be இப்போ சிங்கிள் சைடாக நான் பேசிக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது. It is going to be more of a two-way process. ஸோ அதான் இது வந்து மெடிக்கல் லெக்சர் கிடையாது. நான் மெடிக்கலாக வந்து திருப்பி மெடிசன் அது மெடிக்கலில் நாங்கள் இது பண்ணணும், மெடிக்கல் அது பண்ணணும்னு நான் பேச போகிறது கிடையாது. ஒபிசிட்டி பற்றி உள்ள பிரச்சனை, அதை ஏன் அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம். ஒபிசிட்டின்ற பிரச்சனை இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும், அது ஏன்னு தெரியாது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கரெக்டாக? ஸோ அதெல்லாம் we will discuss. Now before we start that, இப்போ இங்கே இந்த ரூமில் இருக்கிற, இந்த ரூம்னு சொல்ல முடியாது, இந்த ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி எல்லாரும் வந்திருக்கிறவங்க எல்லாரும் we are all in a safe space. இது என்ன சேஃப் ஸ்பேஸ்? ஹாஸ்பிட்டலில் வந்தால் என்ன டாக்டர் டேஞ்சரு அப்படின்னு கேட்பீங்க. கரெக்ட். பட் சேஃப் ஸ்பேஸ்னால் இப்போ ஒபிசிட்டி பொறுத்த வரைக்கும், ஒபிசிட்டின்றது வந்து நான் இங்கிலீஷில் சொல்கிறதுனால அது வந்து சவுண்ட்ஸ் ஆல்ரைட். இதே இது நான் தமிழில் சொல்லவா? தடியா, குண்டா, சவுண்ட் ஒரு மாதிரி கேட்குறதுக்கே ஒரு மாதிரி கேவலமாக இருக்குல்ல. அப்படி தான் நம்ம கல்ச்சரில் நம்ம ஊரில் சொசைட்டியில் அந்த ஒபிசிட்டியை அப்படி தான் டேபு பண்ணி வச்சுருக்காங்க. டேபுனா என்ன? ஐயோ அசுத்தம், அந்த மாதிரி ஒரு விஷயமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நம்ம எல்லாரும் இருக்கிறது we are all safe. சேஃப்னா நானும் சரி, நீங்களும் சரி, we are all in a safe space. இங்கே nobody is judging nobody. ஜட்ஜிங்னா என்ன? எவ்வளோ குண்டாக இருக்காங்க பாரு, இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் தயவு செஞ்சு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே அதெல்லாம் எடுத்து மண்டையை விட்டு தூக்கி போட்டுருங்க. நம்ம எல்லாம் ஏன் இதை ஃபஸ்ட்டு போட்டேன்னா, இது வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், இது ஒன் வே டாக் கிடையாது. நான் பேசுவேன், அஃப்கோர்ஸ் அதுக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ என்னை கேட்டு தான் ஆகணும். தி அதர் திங் இஸ் யூ ஆர் இன் அ சேஃப் ஸ்பேஸ். இங்கே யாரையும் ஜட்ஜ் பண்ணலை. அது ஏன் அந்த ஜட்ஜ்மெண்ட்? டாக்டர் நீங்கள் எல்லாம் அப்படி தான் நல்லா தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். யூ ஆர் நாட் அலோன். நாட் அலோன்னா என்ன? என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் ஒபிசிட்டி டுகெதர். டுகெதர்னு என்ன? இந்த டுகெதர் இல்லை, நாங்கள் டுகெதர் எல்லாருமே, விச் மீன்ஸ் மை செல்ஃப், ஆர் பேரியாட்ரிக் கோஆர்டினேட்டர்ஸ், பேஷண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ். பேஷண்ட்டோட ரிலேட்டிவ், பேஷண்ட் மட்டும் கிடையாது, பேஷண்ட்டோட ரிலேட்டிவும் முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் அவங்களோட ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க, வெரி குட். ஸோ ஏன்னா சப்போர்ட் வேணும். சப்போர்ட் எந்தெந்த இடத்துலேருந்து சப்போர்ட் வாங்க முடியுமோ அந்தந்த இடத்துலேருந்து நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் இந்த ஃபைட்னு என்ன, இப்போது ஒபிசிட்டி வந்து ஒரு வாருக்கு போகிற மாதிரி, அதுக்கு சண்டை போடணும். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக விட்டு போகாது. என்னது பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீர் மாதிரி அவ்வளோ ஈஸியாக போகாது. போட்டு அடி சாத்துனா தான் சரியாகும். நம்ம இந்தியன் ஆர்மி பண்ண மாதிரி we have to work together. Okay, so the idea is to live better, healthier. இப்போ ஸோ அதான் நான் சொன்னது வந்து இது வந்து மெடிக்கல் லெக்சர் கிடையாது. பட் நான் வந்து மெடிக்கல் எவிடன்ஸ் பேசுவேன். இது வந்து அகைன் நீங்கள் அந்த யூடியூப்பில் இன்ஸ்டா ரீல்ஸை நிறைய பார்த்துருப்பீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நானும் பார்த்துருக்கேன். அந்த ரீல்ஸில் எல்லாம் அதாவது சிலவங்க குவாலிஃபைடாக பேசுகிறாங்க, சிலவங்க அவங்களுக்கு தோன்றதெல்லாம் பேசுகிறாங்க. அதையும் நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம். ஸோ வாட் எவர் ஐ எம் சேயிங், இது ஜெயந்தா நான் சொல்லலை, இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் மெடிக்கல் எவிடன்ஸை வச்சு தான் நான் பேச போகிறேன். ஸோ இதெல்லாம் ஏன் அந்த ஒபிசிட்டி, அதுக்கு என்ன பண்ணுறது, அதோட பின்விளைவுகள் என்ன, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு மெடிக்கல் எவிடன்ஸோட பேசுவோம். ஓகே, இது என்னடா இது, இந்த டெக்னாலஜியோட இதுதான்ப்பா பிரச்சனை. எப்படி ஒன் ஃபிங்கரா தான் ஈஸியாக பண்ண வேண்டியது டிஃபிகல்ட்டாக ஆகிறது தான் இந்த டெக்னாலஜி வேலை. எனிவே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், லைக் ஐ செட், we are in a safe space, nobody is judging you, so which means we have to be honest with each other. உண்மையாக இருக்கணும். நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும். ஸோ நான் சொல்ல போகிறது எல்லாம் உண்மையை தான் சொல்ல போகிறேன்.
அதே மாதிரி நீங்களும் எனக்கு உண்மையாக சொல்லணும். உங்களுக்கு மனசில் என்னென்ன இருக்கோ, என்னென்ன தோணுதோ அதெல்லாம் நம்ம பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட் ஃபர்ஸ்ட். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே இந்த ரூமில் இன்னும் ஒரு 20 பேர் இருக்கோம். 20 பேரில் how many of us have tried to lose weight in the last 1 year? We have all tried to lose weight. Okay. How many of us succeeded? உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு கேட்குது. நீங்கள் பேரியாட்ரிக் சர்ஜன் திமிரில் தானே கை தூக்குறீங்க அப்படின்னு. எஸ், ஐ ஹவ் சக்சீடட். நவ் இதெல்லாம் இப்போ நான் கேட்ட கேள்வியை விட திஸ் தேர்ட் கொஸ்டின், அந்த சக்சீடட், how many of you have succeeded அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணி எத்தனை பேர் சக்ஸஸ்? ஸோ அந்த சக்ஸஸ், டிஃபைன் சக்ஸஸ், அந்த சக்ஸஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம்? கேன் எனிபடி டெல் மீ அபவுட் இட்? இப்போ நீங்கள் நம்மளாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணது எத்தனையோ பேர் கை தூக்குனீங்க. ட்ரை பண்ணி அந்த சக்ஸஸ் ஆகலை. சரி, அந்த சக்ஸஸோட கண்ணோட்டம் என்ன? வாட் இஸ் சக்ஸஸ்? சொல்லுங்கள். மெயின்டைனிங் த இல்லை சக்ஸஸ். நீங்கள் வந்து ஃப்யூச்சர் பற்றி பேசுகிறீங்க. சக்ஸஸ்னால் நான் ஓகே என்னோட தேவைக்கு ஏற்ப நான் வந்துட்டேன் அப்படின்னு, அந்த போய் ரீச் ஆன இடம் அது என்னது? Achieve better health. So that is what I'm coming to with this last thing is success, how we define it. At least how I define it is in success of weight loss is not measured in terms of kilograms. இத்தனை கிலோ கம்மி பண்ணிட்டேன். நீங்கள் அகைன் திருப்பி சொல்கிறேன், இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் புதுசாக ரெப்யூட்டட் நியூஸ் சேனலில் அதெல்லாம் ஒரு ஹெட்லைனாக வருது. இன்ஃப்ளூயன்சர் ரெடியூசஸ் 56 kgs. இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தேன் 56 kgs இன் வித் திஸ் மேஜிக் டயட் அப்படின்னு ஒன்று பார்த்தேன். என்னடா ரெப்யூட்டட் நியூஸ் சேனல் நீங்களாம் இப்படி போடுறீங்க அப்படின்னு தான் என்னோட மைண்ட் வாய்ஸில் இருக்குது. அப்படி மேஜிக் இருந்துச்சுன்னா எல்லாரும் இன்றைக்கி ரித்திக் ரோஷன், கருணா கபூர் ஆயிடுவோமே. இல்லையே. ஏன்? ஸோ த சக்ஸஸ் இஸ் நாட் 56 kilos or 36 kilos or 100 kilos. It's not that. It is ultimately about how much of health we have gained. ஹெல்த்னா என்ன? நம்மளோட டெய்லி லைஃப் ஸ்டைல் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். அந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சு நம்மளுடைய மெடிக்கல் ஹெல்த் எவ்வளோ நல்லா இருக்குது. இதுதான் ஐடியா. ஸோ ஹியர் இதோட மீனிங் என்ன? ஆல் திஸ் ஒபிசிட்டி டாக், ஒபிசிட்டி ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் டு மேக் மூவி ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் அஸ். நம்ம யாரும் சினிமாவில் போய் நடிக்க போகிறது கிடையாது. இது எல்லாமே நாளைக்கு வாழ்கிற கடவுள் நம்மளுக்கு எத்தனை வருஷம் கொடுத்துருக்காரோ அந்த வருஷங்கள் ஹெல்த்தியாக வாழணும். இவ்வளோ தான் ஐடியா. ஓகே. ஸோ அந்த ஒபிசிட்டினா என்னங்க? வாட் இஸ் ஒபிசிட்டி? ஒபிசிட்டினா இந்த இதுதான், இத்தனை கசமுசா தான் ஒபிசிட்டி. அது ஏன் அந்த ஸ்பெசிஃபிக்காக வி ஆர் ஆல் ட்ரைங் டு சிம்பிளிஃபை திங்ஸ். பட் இது சிம்பிள் ஸ்லைடு கிடையாது. ஏன்னா இதில் அத்தனாயிரம் விஷயங்கள் இருக்குது. ஒபிசிட்டியை சுற்றி இத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது, இத்தனை டிசீசஸ் இருக்குது. ஸோ ஒபிசிட்டி மைட் பி த கோர். அந்த கோரை சுற்றி அத்தனாயிரம் விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒபிசிட்டி பொறுத்த வரைக்கும் இது அழகு சார்ந்த விஷயம் கிடையாது. இது மெடிக்கல் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ ஒபிசிட்டின்றது இட் இஸ் where I am coming at is I am here to claim that obesity is not just a condition, it is a disease. Disease na enna? வியாதியை என்ன பண்ணணும்? ட்ரீட் பண்ணணும். ஒரு வியாதியை நம்ம ட்ரீட் பண்ணலைன்னா அந்த வியாதி நம்ம ஹெல்த்துக்கு பாதிப்பு ஏற்படும். சிம்பிள். இப்போ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அந்த இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணணும். இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணணும்னா இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும், ஃபீவர் வரும், அதனால் பின்விளைவுகள் வரும். சிம்பிளாக ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்தோம்னா அதுதான் ட்ரீட்மெண்ட். ஸோ ஒபிசிட்டியும் ஒரு வியாதி. இப்போ டயபெட்டிஸ்னால் என்ன? சுகர்னா என்ன? சுகர் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்குறோம்ல. சுகர் ப்ராப்ளம்னா என்ன சொல்லுங்கள், சத்தமாக பேசுங்க. வாட் இஸ் டயபெட்டிஸ்? நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்களா? ஓ ப்ளீஸ் சிட் டவுன் அண்ட் டாக். சொல்லுங்கள். இன்சுலின் லெஸ் ஆகிறது, இன்சுலின் லெஸ்ஸாக சுரந்து என்ன ஆகுது? ஓகே. ஸோ லெட்ஸ் கீப் இட் சிம்பிள். டயபெட்டிஸ்னால் என்ன? இப்போ எப்படி செக் பண்ணுறோம் டயபெட்டிஸ்க்கு? பிளட் சுகர்
ஓகே. ஸோ பிளட் சுகர் நார்மல்னு ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த நார்மலை விட ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அது வந்து டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஜாஸ்தி இருக்கிறதுனால வரக்கூடிய பின்விளைவுகள் தான் டயபெட்டிஸோட இஷ்யூ. அதுக்கு தான் டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணும். கரெக்டாக? இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்றது, இப்போ நம்ம வந்து எல்லாரும் வீட்டில் இன்றைக்கி ஜென்ரலாக ஒருத்தங்க சவுத் இந்தியன் வீட்டில் கேட்டோன்னா என்ன சாப்பிட்றோம்? காலையில் இட்லி, மத்தியானம் மீல்ஸு, நைட்டு தோசை, சப்பாத்தி, வாட் எவர். இப்போ ஒரு 100 கிராம் சாப்பிட்றோம், 50 கிராம் எரியுது, மீதி 50 கிராம் எக்ஸ்ட்ராவாக பிளட்டில் வந்து உட்கார்றது வந்து டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதே 50 கிராம் எக்ஸ்ட்ராவாக பிளட்டில் உட்காராமல் உடம்புல ஃபேட்டாக சேருதுன்னா அதுதான் ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி எரிப்புத்தன்மையோட வரக்கூடிய பிரச்சனை. The body's metabolism is on the lower side. The body is not metabolizing the food that we are eating. So என்ன நினைப்போம்? ஜாஸ்தி சாப்பிட்டா தான் இது பிரச்சனையாகும், சர்க்கரை சாப்பிட்டா டயபெட்டிஸ் வரும். ஸோ இது கிடையாது. இப்போ இன்றைக்கி எனக்கு டயபெட்டிஸ் இல்லை, இன்றைக்கி நான் ஒரு கொஞ்சம் சர்க்கரை எடுத்து நான் சாப்பிட்டேன்னா எனக்கு டயபெட்டிஸ் வரப்போகிறது கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் அதை நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அதனால் லேட்டர் பிரச்சனைகள் வரலாம். இப்போ அதை பற்றி பேசலை. I'm just talking simple terms, 1+1. அதாவது நான் சக்கரை சாப்பிட்றதுனால டயபெட்டிஸ் வரதில்லை. ஓகே. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுனால ஒன்றும் ஒபிசிட்டி வரப்போகிறது கிடையாது. எல்லோரும் ஒபிசிட்டி இருக்கிறவங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி தான் சாப்பிடுவோம். பட் ஒருத்தங்க மட்டும் ஏன் வெயிட் ஜாஸ்தி போடணும்? பிரச்சனை வந்து உடம்போட எரிப்புத்தன்மையில் தான் இருக்குது. ஸோ இனிஷியலாக இந்த ஒபிசிட்டியை கிளாஸிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒபீஸ்ன்னு எப்படி சொல்கிறது? ஒருத்தங்க வெயிட் ஜாஸ்தி இருக்காங்கன்னு எப்படி சொல்லுவாங்க? வெயிட்டை பார்க்கலாம், இல்லை ஒருத்தங்களை பார்த்தாலே தெரியும். பட் கொஞ்சம் ஒரு கிளாசிஃபிகேஷன், ஒரு க்ரைட்டீரியாவில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒருத்தங்க ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அதை வந்து பிஎம்ஐன்னு சொல்லிட்டு, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு டேபிளில் போட்டுட்டு ஜென்ரலி less than 25 இஸ் நார்மல். நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறேன், இது வந்து ஜஸ்ட் ஒரு கைடு தான். சிம்பிளிஃபையாக சொல்லணும்னா, சிம்பிளாக சொல்லணும்னா less than 25 இஸ் நார்மல் ஆஃப் பிஎம்ஐ. 30க்கு மேலேனா ஒபிசிட்டி கிளாஸ் 1. 35 ஆர் 40க்கு மேலே இட் பிகம்ஸ் சிவியர் மார்பிட் ஒபிசிட்டி. மார்பிட் ஒபிசிட்டின்னு அந்த வார்த்தை என்ன? மார்பிட்னா அந்த ஒபிசிட்டினால் வரக்கூடிய மெடிக்கல் டிசீசஸோட ரிஸ்க் வந்து பிகம்ஸ் வெரி வெரி ஹை. புரிஞ்சிச்சுங்களா? 25 இஸ் லெஸ் அண்ட் 25 லெஸ்ஸர் இஸ் நார்மல். மோர் தென் 30 பிகம்ஸ் யூ கம் இன் டு த ஒபீஸ் கேட்டகரி. சிம்பிளாக புரிகிறதுக்கு 40 and above இஸ் டேஞ்சரஸ் டு யுவர் ஹெல்த். ஓகே. ஒபிசிட்டினால என்ன இஷ்யூஸ்? ஜஸ்ட் லுக் அட் தி ஸ்லைட். இதில் எல்லாமே இருக்கும். ஓகே, இதில் எல்லாமே இருக்கும். இப்போ நான் இதில் இந்த மார்க்கர்னு ஏதோ இருக்குது, நல்லா இருக்குது, அதை ட்ரை பண்ணுவோம். ஓகே, சி ஐ கம் திஸ் சைட். அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு, அதாவது ஒபிசிட்டி பொறுத்த வரைக்கும் இட் அஃபெக்ட்ஸ் ஹெட் டு டோ. ஓகே, ஒபிசிட்டி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கீப் இட் சிம்பிள். ஐ எம் ட்ரைங் டு கீப் இட் ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள். உங்களுக்கு எங்கேயா புரியலன்னா யூ கேன் ஸ்டாப் மீ அண்ட் ஆஸ்க் மீ. Obesity affects head to toe. It affects the brain, it affects the heart, it affects the liver. Liverன்றது வந்து again நான் most common things நான் இன்னும் கொஞ்சம் பேசுகிறேன். again heart வந்து இந்த டிஸ்லிபிடீமியா இருக்கிறதுனால, டிஸ்லிபிடீமியானா கொலஸ்ட்ரால் நம்ம கேஷுவலாக சொல்லுவோம்ல, கொலஸ்ட்ரால் இருக்குது டாக்டர், அதனால் ஹார்ட் ரிஸ்க் ஜாஸ்தி. ஹார்ட் வந்து வில் ஹாவ் டு பம்ப் மோர் when you are obese. இப்போ ஒரு நம்ம லாரி மாதிரி, லாரியில் 10 டன் தான் எடுத்துகிட்டு போக முடியும். 100 டன் எடுத்துகிட்டு போனால் அந்த இன்ஜின் ஜாஸ்தி வேலை செய்யணும். வெரி வெரி சிம்பிள் லாஜிக். லிவர் பொறுத்த வரைக்கும் இது வந்து வெரி 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 அண்டர் ரேட்டட். ஃபேட்டி லிவர்னு பார்ப்போம். இந்த ஃபேட்டி லிவர்னு இப்போ ஒரு ஸ்கேன் நம்ம சென்னையில் இப்போ மேலே ஸ்கேன் எங்களுது இருக்குது. ஃபேட்டி ஒரு 10 பேர் ஸ்கேன் பண்ணால் ஈஸியாக ஒரு 7 பேருக்கு ஃபேட்டி லிவர்னு வரும். ஃபேட்டி லிவர்னு வரது பார்க்குறது வந்து வெரி 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 காமன். இப்போது இந்த கான்செப்ட் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. இப்போது அதெல்லாம் ஜாஸ்தி பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் ஸ்கேன்ஸும் பெட்டர் ஆகுது, பட் ஸ்டில் வி ஆர் ஏபிள் டு பிக்அப் மோர் ஃபேட்டி லிவர். ஸோ ஃபேட்டி லிவர்ன்றது வந்து என்ன, லிவரில் எக்ஸஸ் ஆஃப் ஃபேட் வந்து டெபாசிட் ஆகி அந்த ஃபேட் இன்ஃப்ளமேஷன் வீக்கம் ஆகி அது லிவரை ஸ்கார் பண்ணுது.
லிவரை ஸ்கார் பண்ணும்போது அது திருப்பி திருப்பி ஒரு இடத்த அடிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த ஸ்காரிங் ஜாஸ்தியாகும், அதனால் லிவர் செல் ஃபெயிலியர் வரலாம். நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஓகே, சான்சஸ் ஆஃப் கேன்சர் ஆர் தேர், கால் பிளாடர் ஸ்டோன் ப்ராப்ளம்ஸ் வரும், டெஃபினெட்லி ப்ரீகர்சர் ஃபார் டயபிட்டிஸ். இப்போ நான் சொன்னது டயபிட்டிஸ், நீங்கள் சொன்னது வந்து இன்சுலின் கம்மியாக சுரக்குதுன்னு சொன்னீங்க. பட் வென் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒபிசிட்டி, நான் அந்த ஒரு ஸ்லைட் இருக்குது நான் சொல்கிறேன். வென் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஒபிசிட்டி, இன்சுலின் வந்து சுரக்கிறது கம்மியாக இருக்காது. இன்சுலினை செக் பண்ணும்போது இன்சுலின் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எப்படி? ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதாவது நார்மல் ஹியூமன் பீயிங், அதாவது நார்மல் வெயிட் நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு இருக்கிறத விட ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் எடுத்தால் அவங்களுக்கு இன்சுலின் ஜாஸ்தி இருக்கும். ஏன்? பிகாஸ் ஆஃப் சம்திங் கால்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதாவது பேசிக்காக இப்போ நான் இன்சுலின், நீங்கள் குளுக்கோஸ் அப்படின்னா எனக்கு முன்னாடி ஒரு பெரிய கர்டன் இருக்குது, என்னால் இந்த சைட் போக முடியாது. அந்த கர்டன் எதுனால வருது? இந்த ஃபேட் டெபாசிஷன் இந்த பாடி. ஃபேட் டெபாசிஷன் ஸ்பெசிஃபிக்லி விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். விசரல் ஃபேட்னா நம்ம உடம்பு உறுப்புகளை சுற்றி இருக்கிற ஃபேட், அதை தான் விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். விசரல் ஃபேட் ஜாஸ்தி ஆக ஆக இந்த இன்சுலின் வந்து போய் குளுக்கோஸை அட்டாக் பண்ண முடியாது. ஸோ என்ன ஆகும்? அட்டாக் பண்ண முடியலையே அப்படின்னு இன்சுலின் ஜாஸ்தி சுரந்துக்கிட்டே இருக்கும், பட் போய் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ இன்சுலின் செக் பண்ணும்போது அது ஜாஸ்தி இருக்கும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வரது இந்த டைப் 2 டயபிட்டிஸ். அகெயின் போன் மசில் வீக்னஸ், அகெயின் பாடி வெயிட் ஜாஸ்தி ஆக அந்த எலும்புகள் மசில்ஸ் வந்து வீக் ஆகும். அதை ஜாயிண்ட் பெயின் அண்ட் மஸ்குலோஸ்கெலிட்டல் இஷ்யூஸ், முதுகு வலி, முட்டு வலி, நடக்க முடியல, இதெல்லாம் வந்து வெயிட் ஜாஸ்தி இருக்கும்போது வரும். இப்போது நம்ம ஊரெல்லாம் ஏரியாவுக்கு இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஏன்? பிகாஸ் ஒபிசிட்டி அஃபெக்ட்ஸ் த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இது நம்ம வந்து யோசிக்கிறது கிடையாது. யங் ஏஜில் வெயிட் ஜாஸ்தி ஆகி இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வருது, கிட்னி ஃபெயிலியர்ஸ் ஆர் சான்சஸ் இருக்குது, ஸ்கின் ரேஷஸ், அதாவது ஸ்கின் ஃபோல்டு ஜாஸ்தி ஆக நம்ம ஊரில் ஸ்வெட்டிங் ஜாஸ்தி, ஸோ அதனால் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அகெயின் கேஸ்ட்ரோ ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், இங்கே வர இந்த கேஸ்ன்னு சொல்கிறோம்ல, அசிடிட்டி, கேஸாக இருக்குது, ப்ளோட்டிங்காக இருக்குது, அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஒபிசிட்டி தான். வயிறு மண்டலத்தில் இருக்க வேண்டிய ஃபேட் இருக்கும், எல்லாத்துக்கும் ஃபேட் இருக்குது, பட் அதே இது ஜாஸ்தி ஆகுது. இப்போ இன்றைக்கி வந்து 30 பேர் உட்காந்துட்ருக்கோம், இதே ரூமில் 30 பேர் இல்லாமல் 100 பேர் இருந்தோம்னா நெரிசலாக இருக்கும். நெரிசலாக இருக்கும்போது வயிறும் நெரிசலாக தான் ஆகும். வயிறு நெரிசல் ஆகும்போது என்ன? இன்டெஸ்டைன்ஸுக்கு ஸ்பேஸ் இல்லை. நம்ம சாப்பிட்டா கேஸையும் முழுங்குறோம், ஆகாரத்தையும் முழுங்குறோம், அந்த கேஸ் ஃபார்ம் ஆகும். நார்மலாக எல்லாத்துக்கும் ஃபார்ம் ஆகும். ஆனால் இடமே இல்லாத போது, இப்போ 100 பேர் இருக்காங்க, இன்னொரு 10 பேர் உள்ளே வாங்கினா என்ன ஆகும்? நெரிசல் தான் ஆகும். அந்த நெரிசல் தான் கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ். ஸ்லீப் ஆப்னியா, இதை வந்து நம்ம யாருமே பேசுறது கிடையாது. ஸ்லீப் ஆப்னியான்றது வந்து எல்லாரும் இந்த முன்னாடிலாம் ஒரு மாதிரி காமெடியாக சொல்லுவோம், இவர் பக்கத்தில் படுக்கவே முடியாது, கொரட்டை விட்டாங்கன்னா வீடே அதரும், அஸ்திவாரத்தை பிச்சுக்கிட்டு வர மாதிரி வரும், இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி காமிக்கலாலாம் பேசியிருக்கோம். பட் அந்த ஸ்லீப் ஆப்னியாவில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னா, பேசிக்காக கொரட்டைன்றது வந்து என்ன? நம்ம நைட்டு தூங்கும் போது காற்று பாட்டுக்கு ஃப்ரீயாக உள்ளே போகும், கெட்ட காற்று வெளியில் வரும், இதுதான் நார்மல். இப்போது காற்று உள்ளே போகிறதுக்கு இந்த கழுத்து பகுதி ரொம்ப முக்கியம். இந்த கழுத்து பகுதியை சுற்றி, கழுத்து ஷார்ட்டாக இருந்தாலோ இல்லை கழுத்து பகுதியை சுற்றி ஃபேட் நிறையா சேர்ந்தாலோ நம்ம நைட் தூங்கும் போது ரிலாக்ஸ்டாக ஆகும் மசில்ஸ். ஸோ அந்த ஃபேட்டு வந்து அந்த மசில்ஸை நெரிக்கும் போது உள்ளுக்குள்ளே காற்று போகிறது, நல்ல காற்று போகிறது பாதிக்கும், கெட்ட காற்று வெளியில் வர்றது சீராக இருக்காது. ஸோ என்ன ஆகும்? வாட் ஹேப்பன்ஸ்? தேவையான ஆக்சிஜன் உள்ளே போகாது, தேவை இல்லாத கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வராது. கரெக்டாக? நம்ம யூ ஆர் ஃபாலோயிங் மீ? இல்லை, ஆக்சிஜன் நம்மளுக்கு வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேண்டாம், வெளியில் வந்துடும், கார் எக்ஸாஸ்ட் மாதிரி. இப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரல, ஆக்சிஜன் உள்ளே போகல அப்படின்னா என்ன ஆகும்? உடம்பு நம்ம தேவையான நல்ல கேஸ் கம்மியாகும், ஆக்சிஜன் கம்மியாகும். ஆக்சிஜன் கம்மியாகும் போது the direct effect is on the heart. So again I am going back to the heart problem. Direct effect on the heart. இது வந்து யங் ஏஜில் பெருசாக அந்த இது எதுவும் வராது, பாடி காம்பன்சேட் ஆகும். கடவுள் நம்மளை அவ்வளோ ஃப்ரெஜைலாலாம் படைக்கல, பாடி எப்படியாவது காம்பன்சேட் பண்ணிடும்.
இப்போ சிம்பிளாக இப்போ காலையில் நீங்கள் எத்தனையோ மதர்ஸ் இருக்கீங்க, காலையில் எந்திரிக்கும் போது டயர்டாக இருக்கும். டயர்டாக இருக்குன்னு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு பண்ணாமல் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டீங்க, பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்காமல் அனுப்ப மாட்டீங்க. என்ன தான் இருந்தாலும் இடியே விழுந்தாலும் காலையில் எந்திரிச்சு பண்ணிடுவீங்க. அது எப்படி? மைண்ட் வில் காம்பன்சேட். இல்லை உனக்கு அந்த வேலை இருக்குது, பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் தூங்கிக்கோ. இந்த மாதிரி அது காம்பன்சேஷன்னா நம்ம மைண்ட் அளவில் பண்ணுறது. இது உடம்பு வந்து பாடி அதோட அளவில் பயாலாஜிக்கலாக காம்பன்சேட் பண்ணும். ஓகே. டிப்ரெஷன். இப்போ இந்த டிப்ரெஷன் பற்றி அகைன் என்னது, ஒபிசிட்டிக்கும் டிப்ரெஷனுக்கும் என்ன சம்மந்தம்? டைரெக்டாக சம்மந்தம் இருக்குது. எத்தனையோ ஒபிஸ் இண்டிவிஜுவல் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க, எத்தனை பேர் இந்த ப்ரோக்ராம் நடக்குதுன்னு தெரியாமல் வராமல் இருக்காங்க தெரியுமா? வந்தவங்கள விட வராதவங்க தான் ஜாஸ்தி. ஏன்? வெளியில் என்னத்துக்கு வந்துட்டு என்னத்துக்கு நம்மளை ஊர் பார்த்துக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு. இப்போ நான் சொல்கிறது வந்து சிலவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நிறையா பார்க்குறோம். அண்ட் தேர் லைஃப் இஸ் மிசரபிள். அதாவது அவங்க சில கதையெல்லாம் கேட்டால் நமக்கே கண்ணு கலங்கும். என்னென்னா, டாக்டர் நான் வந்து ஒரு நல்லது கெட்டதுன்னு வீட்டை விட்டு வெளியே போய் 10 வருஷம் ஆகுது. வருஷங்கள், 10 மாதம் சொல்லலை, வருஷங்கள். ஏம்மா என்ன ப்ராப்ளம்? என்னால் வெளியில் போக முடியல டாக்டர். பார்க்குறவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இல்லை போகிற இடத்துல ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, அது வந்து நம்மளை பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நான் பேசாமல் வெளியில் போனால் தானே. அதனால தான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன வார்த்தை என்ன? யாருன்னா சேஃப் ஸ்பேஸ். இங்கே யாரையும் ஜட்ஜ் பண்ணல. அதை தான் சொல்ல வரேன். அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்டல் அன்சேஃப் பிளேசஸ் தான் நம்ம சொசைட்டியில் இருக்கே தவிர தேர் ஆர் நோ சேஃப் ஸ்பேசஸ் ஹியர் ஃபார் obese individuals to go and look for a social life. நம்ம we are all humans என்ன, we are all social beings. சோஷியல்னா இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க, இந்த வயிறு பிரச்சனைலாம் இருந்தால் வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல. எல்லா டாக்டரும் நீங்கள் போயிருப்பீங்க, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பார்த்துருப்பீங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்க? வெளியில் சாப்பிட்டதுனால தான் டயரி ஆகுது, வெளியில் சாப்பிட்டதுனால தான் நெஞ்செரியுது, வெளியில் சாப்பிட்டதுனால தான். அதுக்குன்னு என்ன சொல்லுவாங்க? வெளியில் சாப்பிடாதீங்க, இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள். பட் என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு நான் அது சொல்கிறதே கிடையாது. கண்டிப்பாக வெளியில் போவோம். இன்றைக்கி கூட இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நான் ஐடிசி கிராண்ட் தான் போகிறேன். எனக்கு அங்கே மீட்டிங் இருக்குது, அங்கே சாப்பிடுவேன் கண்டிப்பாக. பட் என்ன வாட் am I trying to say? நம்ம கொடுக்குற சொல்யூஷன் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும். வெளியவே போகாதுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? we are all humans are social beings. நம்மளுக்கு சில மற்ற மக்களை பார்க்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், ரிலேட்டிவ்ஸை பார்க்கணும், நல்லது கெட்டதுக்கு போகணும். பட் இதை நம்மளால் பண்ண முடியலை அப்படின்னா கண்டிப்பாக டிப்ரெஷன் வரும். அதாவது ஒபிசிட்டினால டிப்ரெஷன்னால ஒபிசிட்டியா, இது வந்து முட்டையிலேருந்து கோழியா, கோழியிலேருந்து முட்டையா, அது தெரியாது. இட் கேன் பி போத் வேஸ். பட் இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் வி டு நாட் நோ. ஏன் இந்த ஸ்லைடில் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா, இது எல்லாமே விளைவுகள். இன்னும் இதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம், ஒரு 2 மணி நேரம் ஆனாலும் இதை பற்றி பேசுகிறதுக்கு நிறுத்த முடியாது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ரன்னிங் த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இதில் முக்கியமாக நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் என்னது? டிப்ரெஷன், ஸ்லீப் ஆப்னியா, அதாவது கொரட்டை, பேசிக் டே டு டே கேஸ்ட்ரிக் இஷ்யூ இது, அண்ட் இன்ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் கெட்ஸ் அஃபெக்டட். இதெல்லாம் தான் நம்மளுக்கு சில தெரியாத விஷயங்கள். ஓகே. ஸோ நம்ம இந்த சோஷியல் கேதரிங்னு சொன்னேன்ல, நம்ம எங்கேயாவது வெளியில் போனோம்னா ஃப்ரீயாக அட்வைஸ் கொடுக்கறதுக்குன்னு ஒரு 10 பேர் இருப்பானுங்க. என்ன நல்லா விறுவிறுன்னு வாயை கட்டிட்டு நல்லா விறுவிறுன்னு ஜிம்முக்கு போய் நடங்க, எல்லாம் சரியாயிரும். அப்புறம் நம்ம திருப்பி அவங்கள கேட்கலாம், சார் நீங்கள் ஏன் சார் ரித்திக் ரோஷன் மாதிரி இல்லை? சொல்கிறவங்களே யாராவது ஒரு 60-70 year old நம்மளோட தாத்தா பாட்டி மாமா மச்சான் யாராவது அந்த மாதிரி அப்படியே ஜாலியாக பெரிய எல்லாம் தெரிஞ்ச நாட்டாமை மாதிரி, என்ன இப்படி இருக்க, சும்மா நல்லா ஜிம்முக்கு போ, விறுவிறுன்னு நட, என்ன ஒபிசிட்டி என்ன எங்களுக்கெல்லாம் தெரியாததா? அவர் நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பார். ஆனால் திருப்பி கேட்கலான்னு தோணும், வாய் வரைக்கும் வரும். என்ன சார் நீங்கள் வந்து அடுத்து எந்த படத்தில் நடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கலான்னு இருக்கும். நம்ம கேட்க மாட்டோம். அடுத்து
சொல்லுவோம் நிறைய, அதாவது இன்ஸ்டா ரீல் பார்த்தோ இல்லை சோஷியல் மீடியா பார்த்தோ இல்லை பக்கத்து வீட்டு ஆண்டி பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து இந்த கஷாயம் இந்த கங்காக்ஷன் பண்ணு இந்த இஞ்சியை அன்றைக்கி நேற்று தான் ஒரு பேஷண்ட் அது நான் சொல்கிறேன். அதாவது வாட் இஸ் தட், இஞ்சி தோல் பூண்டு ஆப்பிள் சைடர் வினிகர் லைம் அண்ட் ஹனி இதெல்லாம் ஒரு தண்ணியில் கொதிக்க வச்சு டெய்லி மார்னிங் கஷாயம். எதுக்குன்னா ஃபேட் பர்னர் ஆகுது. ஓ வாவ் அப்படின்னு இருந்துச்சு. ஓ வாவ் எவ்வளோ ஃபேட் கம்மியாச்சுங்க. ஃபேட்டெல்லாம் கம்மியாகல, வயிறு தான் புண்ணாச்சு. திஸ் இஸ் ரியல் ட்ரூத். வயிறு புண்ணாச்சு, வயிறு இது என்ன சொல்கிறது, அந்த டிஸ்பெப்டிக் சிம்டம்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. மற்றபடி பயங்கர ஹெல்த்தியாக இருக்காங்க. இது யாரோ சொல்லி யாரோ கேட்டு, அதை தான் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே சயின்ஸ் இருக்குது. இப்போது நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் நேட்டிவ் மெடிசன்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தான்னு இருக்குது. எதுவும் எந்த மெடிசன் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு as an allopathy doctor, as a doctor who's been practicing for more than 2 decades, we don't have any problem. என்ன எங்களுக்கு மற்ற மெடிசன் லைன் ஸ்ட்ரீம் பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் தப்பான அட்வைஸ் கொடுக்காதீங்க, நான் சயின்டிஃபிக் அட்வைஸ் கொடுக்காதீங்க. இந்த கஷாயத்தை எடுங்க, இந்த பவுடர் எடுங்க, எல்லாம் சரியாயிரும்னு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்காதீங்க. இதுதான் பிரச்சனை. இதில் எதுவுமே மெடிக்கல் பேக்டப் ரிசர்ச் பேஸ்ட் அட்வைஸ் கிடையாது. ஸோ இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். அகெயின் ரீசென்ட்லி ரைட் நோ there is a patient. இப்போ அந்த பேஷண்ட் தான் பார்த்துட்டோம். 6 months பேக் diagnosed with gallbladder stones, required surgery சொல்லியிருக்கேன். பயந்துக்கிட்டு சர்ஜரி பண்ணலை. சர்ஜரி பண்ணாமல் அகெயின் எதுவுமே பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் எங்ககிட்டயாவது ஃபாலோ அப் இருந்திருக்கலாம். பட் பயந்துக்கிட்டு வேறு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எடுத்து எல்லாம் சரி பண்ணிடலாம், கரைஞ்சிரும்னு இப்போ வந்து லேண்ட் ஆகிருக்கிறது. பித்தப்பையில் கல் பிரச்சனை கொடுத்து கணையம் வீங்கி வந்திருக்காங்க. ரைட் நோ ஷீ இஸ் தேர் ஆன் டாப். மேம் அஃப்கோர்ஸ் வி ஆர் ஆப்ரேட்டிங் ஆன் மண்டே. பட் எதுக்கு எங்கேயோ போனோம்னா எதுக்கு நம்ம தூக்கி நம்ம தலையில் வச்சுக்குவானே, நம்ம பாட்டுக்கு அது அவங்கள சொல்லி குத்தம் கிடையாது. ஒரு பயத்தை யூஸ் பண்ணி இது சாப்பிட்டா சரியாயிரும்னு சொல்கிறாங்களே, அதுவும் இந்த கஷாயமும் கதை ஒன்று தான். அந்த மாதிரி மேஜிக் மெடிசன் இருந்தால் யாருமே ஒபிசிட்டியாக இருக்க மாட்டோம். நானே வந்து அந்த கஷாயத்தை குடிக்கிறேன் டெய்லி. இல்லையே, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அவங்க சொல்கிறவங்க கிட்டலாம் அதை தான் கேட்கும். இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நீங்கள் பண்ணி நீங்கள் என்ன எல்லாருமே என்ன 6 pack மசில்ஸோடு இருக்கோமா? இல்லை, அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இந்த மாதிரி இப்போ என்ன ட்ரெட்மில் வாங்கி வீட்டுக்கு முன்னாடி இது டிவி முன்னாடி போட்டு ஓடு, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தீஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் ஃப்ரீ அட்வைஸ். அதாவது எனக்கு எல்லாம் தெரியும், இந்த நாட்டாம அங்கிள்ஸ் எல்லாம் இருக்காங்களா, என்ன சொல்லுவாங்க, பூமர் அங்கிளா, அந்த மாதிரி பூமர் அங்கிள் மாதிரி அட்வைஸ்லாம் கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அட்வைஸ் மட்டும் கொடுக்குறதுக்கு எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு வந்துடுவாங்க. ஓகே, ஸோ அகெயின் தேவையில்லாத கமெண்ட். இது ஒரு சைடு அட்வைஸ் கொடுக்குற அங்கிள்னா, இன்னொரு சைடு இந்த மாதிரி தேவையில்லாத டிஸ்கஸ்டிங் கமெண்ட்ஸ். அதான் நான் அந்த ஆரம்பத்தில் அந்த வார்த்தைகள் சொன்னேன்ல, குண்டா தடியா அந்த மாதிரி வார்த்தைகள். என்ன இப்போ வெளியில் ஒரு சோஷியல் கேதரிங்கில், அதான் அந்த சேஃப் ஸ்பேஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான். இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு 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 ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். என்ன நல்லா சாப்பிட்றீங்க போல், நல்லா 2 சுற்று ஏறுற மாதிரி இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னுவாங்க. ஏன் இது வந்து ஏன் இப்படி இருக்கீங்க, அதாவது பர்சனல் கமெண்ட்ஸ். ஏன் இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி இருக்க, ஏன் இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு ட்ரெஸ்ஸை கமெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையில்லா கமெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம கேட்டு 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 அதனால தான் அந்த வரக்கூடிய அந்த டிப்ரெஷன், அதனால தான் அந்த வரக்கூடிய அந்த தாழ்மை மனப்பான்மை, அதனால தான் வரக்கூடிய அந்த ஆளுங்களே வேணாம்ப்பா, ஆணியே பிடுங்க வேணாம், நான் வீட்டிலே உட்காந்துக்கிறேன். ஏன் அந்த வீட்டில் அந்த 4 செவருக்குள்ளே யாரையும் நீ பார்க்க மாட்டாங்க, நான் சேஃபாக இருக்கேன். தட் இஸ் வேர் வி டோன்ட், த சொசைட்டி இஸ் நாட் ப்ரொவைடிங் அ சேஃப் ஹேவன் ஃபார்
people who are suffering. இது வந்து சஃபரிங், இது வந்து சும்மா இது அகெயின் டிசீஸ்னால பிரச்சனைகள் வரும். பட் டிசீஸ்னால சஃபரிங் கொடுக்குற அளவுக்கு டிசீஸ் இருக்குன்னா ஒபிசிட்டி தான். ஏன் இந்த மாதிரி தேவையில்லா கமெண்ட்ஸ்? சரி, ஒரு போல் வைப்போம். சும்மா ஜஸ்ட் ரைஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ். நான் பேசி பேசி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். என்னப்பா வரல? ஓகே, யாராவது ஒருத்தவங்க ரீட் பண்ணுங்க. ஐஷ், நீ ரீட் பண்ணு. ஓவரா சாப்பிட்டா obesity வரும். இது ட்ரூன்னு நினைக்கிறவங்க கை தூக்கலாம். நிறைய சாப்பிட்டா வெயிட் போடுவோம். ஓவரா சாப்பிட்டா வெயிட் போடும். அப்படி இந்த ஓவரா சாப்பிட்டா தான் வெயிட் போடும். இப்போ பத்தியா? அப்படி அது இதுவும் நல்லா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் நோட் தட் பாயிண்ட் யுவர் ஆனர். அது எதனால வெயிட் ஓவர் ஆகும் நம்ம அப்புறம் பேசலாம். இது வந்து ஜஸ்ட் அ போல். ஐ ஜஸ்ட் வாண்ட் சம் அண்டர்ஸ்டாண்டிங் as where we are all are. See, it's very important that we are all on the same page. Being on the same page na ஆரம்பத்தில் முன்ன பின்னே இருப்போம். நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போகும்போது எல்லாருமே கிளியராக ஒரே ஃபோக்கஸோடு தான் போகணும். ஓகே, ஸோ இந்த தைராய்டு ஐ கம் டு தட். அதுக்கு ஒரு சூப்பர் ஸ்லைடு ஒன்று வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஓவராக சாப்பிட்டா தான் வெயிட் போடும். ஓகே, சரி, அடுத்து கட்டுப்பாடோட சாப்பிட்டா, ஐ மீன் கட்டுப்பாடோட இருந்தா obesity வராது. கட்டுப்பாடுனா பீயிங் disciplined. Being disciplined. A disciplined individual does not become obese. Okay? Okay? Somewhere. Okay, good. Next. Bro. Gymல workout பண்ணா போதும். You can lose weight. சரி, ஒத்துக்கிறீங்க. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணா என்ன ஆகும்? ஃபிட் ஆகும். வெரி குட், வெரி குட், காட் இட். அப்புறம் ஒரே சிட்டிங் ஜாபுங்க, அதனால தான் நான் வெயிட் போட்டேன். உட்கார்ந்தே இருக்கேன். ஓகே ஓகே, அப்புறம் எனக்கு ஃபுல்லாவே நைட் ஷிஃப்ட், அதனால நான் வெயிட் போட்டேன். ஓகே, ஓகே. ஃப்ரெண்ட்ஸோட நிறைய அவுட் சைட் ஃபுட் சாப்பிடுவேன், அதனால வெயிட் போடுறேன். இதெல்லாம் சாப்பிடுவேன்னு நீங்க ஒத்துக்கல, அதனால தான் வெயிட் போட்டுச்சுன்னு சொல்றீங்க. கரெக்டா? ஓகே, சரி. சரி, இது என்னது? அடுத்து என்ன வச்சிருக்கேன்? ஓகே. ஸோ நவ் வி ஆர் கம்மிங் டு த ரீசன்ஸ் ஆஃப் ஒய். இப்போ என்னன்னு பார்த்துட்டோம். ஒபிசிட்டினா என்ன, அதனால என்ன விளைவுகள், பின் விளைவுகள், அதெல்லாம் பார்த்தாச்சு. அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனிதிங் யூ வாண்ட் டு கிளாரிஃபை வித் தட்? டாக்டர், இந்த ஒபிசிட்டி இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வருமா அப்படின்னு ஏதாவது தாட்ஸ் இருக்கா? நான் எல்லாமே பேசிட்டேன். இந்த ஹார்ட்டு கீட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒபிசிட்டினால இது ஆகுமா அப்படின்னு ஏதாவது இருக்கா? வெரிகோஸ் ப்ராப்ளம் ஒபிசிட்டினால டைரெக்டாக வராது. அது காஸ், அதான் இப்போ பேச போகிறோம். ஒபிசிட்டினால வரக்கூடிய பிரச்சனைகள் இப்போ பேசணும். அதில் ஏதாவது டவுட்ஸ்? எனிதிங்? ஓகே, சரி. நவ் வீவர் இப்போ நான் அந்த ஃப்ரீ அட்வைஸ் சொன்னது, அந்த ஃப்ரீ அந்த தேவையில்லாத கமெண்ட் அடித்தது, அப்புறம் இந்த போல் போட்டது, இதெல்லாம் வந்து ஃபைனலாக இந்த ஸ்லைடுக்கு தான் பில்டப். ஸோ த $1 million கொஸ்டின் தட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு நோ, எதனால தான் நான் வந்து why am I obese? நீங்கள் கேட்டது தைராய்டுனால வருமா? தைராய்டு வந்து ஒரு பாவப்பட்ட ஒரே ஒரு ஹார்மோன், ஒன் ஹார்மோன் in the entire body that God has created. Of course, I believe God has created, but whatever we feel, we can take it into consideration. இந்த படைப்பில் நம்ம பாடி வந்து ஒரு ஹார்மோன்னால ஓடுறது கிடையாது. நம்ம பாடி ஒரு ஹார்மோன் ஒரு 10 வேலை பண்ணும். அந்த 10 வேலை வந்து 10 ஹார்மோன் ரிலேட்டடாக இருக்கலாம். ஸோ உடம்பு பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ரன்னிங், இட் இஸ் த கிரேட்டஸ்ட் கிரியேஷன். No man can recreate this, only there has to be some divine intervention. So which means the body is extremely complex, so is obesity. So நீங்க கேட்டது genetic. Okay, இது இத்தனை ரீசன்ஸ் இருக்கு.
இதில் என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் போகிறது ஜெனட்டிக்லேயே ஆரம்பிப்போமே. எங்கே இருக்குது ஜெனட்டிக்கு? பயாலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஓகே, பயாலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் ஒருத்தவங்களுடைய உடம்புல இருக்கிற பயாலஜினா நம்ம பாடியோட ஃபங்க்ஷனிங். இங்கே இருக்கிற 30 பேரில் நம்ம 30 பேருக்கும் நம்ம பயாலஜி வேறு ஜென்ரலாக ஒன்றா இருக்குமே தவிர நம்ம தோண்டி பார்த்தோம்னா ஒவ்வொருத்தங்களுக்கு வேறு. ஓகே, ஸோ தட் இன்க்ளூட்ஸ் ஜெனட்டிக்ஸ். ஓகே, ஸோ ஜெனட்டிக் சிம்பிளாக பேசுகிறதுக்கு ஜெனட்டிக்னு வச்சுக்கோங்க. ஜெனட்டிக் அண்ட் பாடியோட பயாலஜி ஒன். செகண்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல்னால் என்ன? நம்ம வாழ்க்கை நடைமுறை. பேசிக்காக லைஃப் ஸ்டைல்னால் டயட் மட்டும் கிடையாது. அது நான் அந்த ஸ்லைடு என்னன்னு சொல்கிறேன். பேசிக்காக காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம தூங்குற வரைக்கும் ராதர் தூக்கமும் சேர்த்து அந்த 24 ஹவரில் என்ன பண்ணுறோமோ அதுதான் லைஃப் ஸ்டைல். அகெயின் சோஷியோ எக்கனாமிக், ரிச், மிடில் கிளாஸ், புவர், ஆல் தீஸ் திங்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம டயட், நம்ம லைஃப் ஸ்டைல், எவ்ரி திங். ஸோ தட் ஆல்சோ இஸ் அ ஃபேக்டர். இண்டிவிஜுவல் பிஹேவியர் ஃபேக்டர். பிஹேவியர்னால் நான் ரொம்ப டிசிப்ளின், நான் ரொம்ப கண்ட்ரோலில் இருப்பேன் அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் ஒபிசிட்டி கம்மி. ரிஸ்க்கு கம்மின்னு தான் சொல்ல முடியுமே தவிர வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, என்னோட இண்டிவிஜுவல் பிஹேவியர், நான் வந்து இஷ்டத்துக்கு வெளியே போவேன், இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன், இஷ்டத்துக்கு சோஷியல் ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் ஒபிசிட்டி அண்ட் டிசீசஸ் ஆர் மோர். இவ்வளோதான் விஷயம். ஹெல்த் ஃபேக்டர்ஸ் அகெயின் என்ன? ஹெல்த்னால இப்போ கால் பிரச்சனையாக இருக்குது, கால் பிரச்சனைனால நடக்க முடியல, அதனால் உட்காந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப உட்காந்துக்கிட்டு அகெயின் டயட்டும் வரும். ஸோ அதனால் ஏதாவது இஷ்யூவா? என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஏன் இந்த டைமில் அது வந்து இம்பார்ட்டன்ட்? நான் வந்து யூஸ்வலாக இந்த ஒபிசிட்டியை வந்து வி கால் இட் ஆஸ் அ கர்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன். கர்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம அர்பன் சிட்டியில் இருக்கோம். அர்பன்னா என்ன? சென்னை வந்து ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இப்போ சென்னை சிட்டியில் வி கெட் எவ்ரி திங். இதே ஏதோ கொஞ்சம் ஒரு 20-30 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்கள். சிட்டியாக தான் இருந்துச்சு. சிட்டினா என்ன? கொஞ்சம் பில்டிங் அந்த டைமில் பெருசாக இருக்கும், கொஞ்சம் கார் பைக்கு எக்ஸ்ட்ரா ஓடும் கிராமத்தை விட. இவ்வளோ தான் வித்தியாசம். என்ன கொஞ்சம் ஹோட்டல்ஸ் இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். அதுவும் அந்த பாரம்பரிய ஹோட்டல் தான் இருக்கும். அதுவும் ஹோட்டல் போகிற பாப்புலேஷன்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஹோட்டல்ஸ்லாம் இப்போ நம்மளோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது? ஜெம் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போய் ரைட்டில் திரும்புங்க, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயிண்ட் இருக்குது. லெஃப்டில் திரும்புங்க, ஒரு பேக்கரி இருக்குது. இப்போ இங்கே அதாவது ரைட்டில் லெஃப்டில் சொல்லிட்டேன். அஃப்கோர்ஸ் ஃப்ரண்ட்டில் ஒன்றும் இல்லை, பிரிட்ஜ் தான் இருக்குது. அதை என்னால் சொல்ல முடியாது. பட் ஜெம் பெருங்குடியில் வெளியில் போனோன்னா பரோட்டா கடை பக்கத்தில் ஷவர்மா கடை. எதுங்க? அது 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 அனதர் டிஃப்ரெண்ட் திங். ஸோ see what I am trying to tell you is environment சார் அது வெளியில் இருக்குது. நம்ம மனசு கட்டுப்பாடாக இருந்துச்சுன்னா அது ஏன் அந்த இடத்துக்கு போகணும்? ஓகே, நானும் இப்போ காரில் அந்த சைடில் தான் வருவேன், நான் ஒன்றும் போகிறது இல்லையே. பட் நம்மளுக்குன்னு ஒரு சப்கான்ஷியஸ் இருக்குல்ல, பிரெயின். இதில் பிரெயின் வந்து எவ்வளோ அது வந்து ப்ளே ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இன்னும் அதை பற்றி பேசவே இல்லை. அதுதான் அந்த ஒரு ஸ்லைடு நான் உங்களுக்கு சொன்னது. அது நான் வரேன். அதுக்கு நம்ம கண்ணு பார்க்குறது தான் மைண்டில் ரீஎன்ஃபோர்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். என்னது? கண்ணில் பார்க்குறது தான் மைண்டில் ரீஎன்ஃபோர்ஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நான் சொல்கிறது ஓகே ஹோட்டலாக இருக்கலாம். இப்போ வீட்டில்னு எடுத்துக்கோங்களேன். வீட்டில் நீங்கள் டயட் இருக்கீங்க, டயட்டுன்னு அந்த ஒரு வார்த்தை கேட்டாலே ஒரு மாதிரி கடுப்பாகுது இல்லை? இருக்கட்டும், பரவாயில்ல, செம கிடையாதுல்ல. தான் டயட்டில் இருக்கீங்க, கருமம் என்னத்தை தின்னுக்கிட்டு எதுக்கு வாழ்கிறோம் இன்னும். சரி, ஓகே, டயட்டில் இருக்கீங்க. எதாக்கில் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ மாமாவோ மாமியாரோ நல்லா உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இட்லியை சாப்பிட்றாங்க. நம்ம என்னடா உட்காந்து இந்த பச்சை பயிரும் இது என்னத்தை தின்னுக்கிட்டு இருக்கோம், இது என்ன அப்படின்னு அவங்க வந்து சிம்பிளாக பிரியாணிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு இட்லி தோசை ரைஸு மீல்ஸு நார்மலாக சாப்பிட்றாங்க. அதுவே நம்மளுக்கு இரிட்டேட் ஆகும். இரிட்டேஷன் இஸ் அ நெகட்டிவ் ஃபீட்பேக். வி ஆர் புட்டிங் ஆன் நெகட்டிவிட்டி ஆன் ஆர் ஹெட். அதை வந்து நம்ம பாசிட்டிவாக பார்க்க மாட்டோம். ஸோ அந்த என்விரான்மெண்ட், நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலை, நம்மளுடைய சோஷியல். இப்போ பக்கத்து வீட்டில் போய் காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா இட்லியாக இருக்கும், தோசையாக இருக்கும், இல்லை ஈவன் வர்ஸ் ரைஸாக இருக்கும்.
நேற்று வச்ச சாதம் சார் அப்படின்வாங்க. இது ரைட்டாக தப்பா? நம்மளோட கல்ச்சர் அப்படி தான், இத்தனை வருஷமாக அப்படி தான் இருந்திருக்கு. இப்போ தான் அந்த காலத்தில் காலையில் பழைய சாதம், மத்தியானம் கூழ், நைட்டு சாதம், 3 வேளையும் சாதம் எடுத்தாங்க. ஏன்? எல்லாரும் வயலுக்கு வேலைக்கு போனாங்க, எல்லாம் ஸ்கூலுக்கு நடந்து போனாங்க, எல்லாரும் வந்து பக்கத்தில் இருக்கிற கடைக்கு நடந்து போனாங்க. இப்போ நம்ம என்ன, பக்கத்தில் இருக்கிற கடைக்கு நடந்து போகிறத விடுங்க, பைக்கில் போகிறத விடுங்க, இப்போ எல்லாமே ஃபோனில் இருக்குது. நீங்கள் மட்டும் இல்லை, நானும் தான். நைட்டு 11 மணிக்கு நேற்று என் தம்பி ஐஸ்கிரீம் படுத்து தூங்குடா. என்னத்துக்கு ஐஸ்கிரீம் இருக்குது? அவைலபிள் இன் ஹவு லாங்? நாட் வெயிட் ஃபார் ½ an hour. முன்னாடியாவது ஸ்விக்கி ½ an hour செஞ்சு கொடுத்து வரதுக்கு ½ an hour ஆகும். இப்போ 10 minutes, 6 minutes பிஃபோர் டைம் டெலிவரி. கிவ் அஸ் அ தம்ஸ் அப். நல்லதுதான், ஓகே. பட் அது ஒரு கன்வீனியன்ஸுக்குன்னு இருக்கிறத நம்ம வந்து அதை லைஃப் ஸ்டைலில் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஆல் திஸ் இஸ் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். சோஷியல் ஃபேக்டர்னா என்ன? ஒன்று வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்கிறது, இல்லைனா வெளியில் ஓவராக போய் ஆடுறது. ஸோ இன்னும் நான் எப்போவுமே ஒரு 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 டயலாக் வச்சுருப்பேன். லைஃப் இஸ் நாட் அபவுட் பிளாக் ஆர் ஒயிட். என்னது? லைஃப் இஸ் நாட் அபவுட் பிளாக் ஆர் ஒயிட். We have to be living in the best shade of grey as possible. அதாவது black white கம்பைன் பண்ண என்ன கலர் வரும்? கிரே கலர் வரும். ஸோ be in your best shade of grey. ஸோ ரொம்பவும் ஆடாமல், அதாவது ரொம்பவும் பார்ட்டி அனிமலாக இருக்காமல், ரொம்பவும் சாமியார் மாதிரி இல்லாமல் நடுவில் இருப்போம். அதுதான் ப்ராக்டிக்கல். ஸோ வெளியவும் போகணும், அதே சமயத்தில் ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கும். தட் இஸ் தி ஐடியா. அண்ட் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அகெயின் கர்ஸ் ஆஃப் urbanization. இப்போ ஈஸியாக எல்லாரும் எத்தி விடுற வார்த்தை என்ன? ஸ்ட்ரெஸ். அது சரி, நம்ம ஒரு வயசாகிடுச்சு, அது சொல்கிறாங்க. சரி, 20 வயசு பசங்க, 25 வயசு பீப்புள் ஆர் யூஸிங் தட் வேர்ட். நான் அடுத்து கேட்பேன், தம்பி ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன சொல்லுப்பா? ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன? உனக்கு என்ன தெரியும் ஸ்ட்ரெஸ்ஸு பற்றி? குடும்பம் இருக்கா? கல்யாணம் ஆகிடுச்சா? குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணுமா? இல்லை வீடு கட்டி இஎம்ஐ கட்டணுமா? இல்லை சார். அப்புறம் ஒர்க்கு சார். ஒர்க்கா? சரி, உங்கள் ஒர்க்கு எனக்கு என்னன்னு தெரியாது. பட் ஸ்ட்ரெஸ்ஸுன்னா எல்லாருமே தான் வேலை செய்கிறாங்க. ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொன்னால் அப்போ எங்கேப்பா போகிறது? அப்புறம் கேட்டால் ஹின்னு ஒரு அவங்க அம்மா இருப்பாங்க, நல்லா கேளுங்க டாக்டர் அப்படின்னு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது யாருக்கு தெரியும்? இப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கேன், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, ஐம் லிட்டில் ஸ்ட்ரெஸ்ட் அவுட். Who can manage it? Can I come and talk to my coordinator about it? Can I talk to my staff? Can I talk to my family about it? நான் தான் மேனேஜ் பண்ணணும். என்னோட பேஷண்ட், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னை நம்பி வந்திருக்காங்க, நான் தான் மேனேஜ் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் ஆர் நோ ஸ்ட்ரெஸ், அதை ஸ்ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டு மேனேஜ் பண்ணுறது யாருக்கு பிரச்சனை? எனக்கு தான் பிரச்சனை. சீக்கிரம் போய் சேர்ந்துரும். நோ. ஸோ யூ ஹாவ் டு மேனேஜ் த ஸ்ட்ரெஸ், ஒன்லி யூ கேன் டூ இட். ஸோ இது வந்து சிம்பிளாக அது ஒரு வெத்து சாக்கு மாதிரி அதை யூஸ் பண்ணுறது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுங்க. அடுத்து ஆட்டோமேட்டிக்காக கேட்குது, யாருக்கு தான் ஸ்ட்ரெஸ் இல்லை, மேனேஜ் பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் ஐம் டாக்கிங் அபவுட் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். ஸோ ஸ்ட்ரெஸ்னா ஸ்ட்ரெஸ் ஈட்டிங். இந்த நைட்டு 11 மணிக்கு ஐஸ்கிரீம், அதுதான் சும்மா ஒரு ஃபீல் குட். சரி, ஒரு மாதிரி நசன்னு இருந்துச்சுல, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சரியாயிடும். யாருமே ஆப்பிள் சாப்பிட மாட்டோம். ஸ்ட்ரெஸ் ஆப்பிள்லாம் ஒன்றும் இது பண்ணாது, ஐஸ்கிரீம் தான் சாப்பிடும். ஸோ இதில் எது வந்து ஒருத்தங்க ஒபீஸாக இருக்கிறதுக்கு இதில் எது வந்து ரீசன் சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் எல்லாத்துலேயுமே இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு புரிஞ்சது என்ன? இல்லை ஒரு ரீசன் இருக்கா? ஸோ த ரீசன் ஆஃப் ஒபிசிட்டி இஸ் நாட் சிங்கிள் ஃபேக்டர்ட் at all, ever. It is multifactorial. And what all these things do,
என்னது இது எல்லாமே என்ன கடைசியாக ஒரு 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 பாயிண்டில் வந்து சரி இத்தனை ஃபேக்டர்லாம் என்னால் யோசிக்க முடியாதுங்க, என்ன பண்ணுது உடம்புக்கு, என்ன பண்ணுது? இட் இஸ் ரெடியூசிங் த மெட்டபாலிசம். ஸோ நம்மளுடைய உடம்போட எரிப்புத்தன்மை டேக்ஸ் த பீட்டிங் with regards to all these possible factors. So please remember that obesity is not single factored, it is multifactorial, influenced by everything that you even see. பார்க்காம எப்படி டாக்டர் இருக்கிறது, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது பார்க்காம எப்படி இருக்க முடியும்? அது இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ அதெல்லாம் we have to come past all that. ஓகே, குவிக் ஸ்லைட். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். சிம்பிளாக இது என்ன சொல்லுதுன்னா, ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் சாப்பாடு we have to eat whole food. அதாவது இப்போ ஒரு ஆப்பிள்னு இருக்குல்ல, ஆப்பிள் ஏ ஃபார் ஆப்பிள், அது ஆப்பிள் மாதிரி இருந்தால் அது வந்து ஹோல் ஃபுட். பட் ஒரு பாட்டிலில் இன்க்ரீடியன்ஸில் ஆப்பிள்னு இருக்குது, ஆனால் அதை பார்க்க ஆப்பிள் மாதிரி இல்லை, ஒரு பாட்டில் ஆஃப் பேஸ்ட் மாதிரி இருந்துச்சுன்னா அது ப்ராசஸ்ட். நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ எல்லோரும் டோன்ட் ஈட் ப்ராசஸ் ஃபுட் என்ன சொல்லுவாங்க எல்லாரும், டோன்ட் ஈட் ப்ராசஸ் ஃபுட், டோன்ட் ஈட் ப்ராசஸ் ஃபுட். ப்ராசஸ் ஃபுட்னா என்ன? ஈவன் லெட்ஸ் டாக் அபவுட் சீஸ். அஃப்கோர்ஸ் நம்ம ரொம்ப சீஸ்லாம் சாப்பிட மாட்டோம், பட் இந்த இந்த பேக்கெட்டாக சீஸ் வருது, இந்த சீஸ் ஸ்லைஸ். அதே இது நீங்கள் வேறு இது பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் பிளாக் மாதிரி இருக்கும், அது அப்ராட்லலாம் நீங்கள் பார்ப்பீங்க, பிளாக் பெருசாக இருக்கும், அதுதான் ஹோல் சீஸ். தட் இஸ் ஆர்கானிக், ப்ராப்பர், நாட் ப்ராசஸ்ட். இந்த ஸ்லைஸ்லாம் வர்றது ப்ராசஸ்ட். ஸோ நம்ம என்ன நினைப்போம், சீஸு குட் ஃபேட்டு பசங்களுக்கு கொடுப்போம், அதான் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் அதே இதை ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு ஸ்டேப்பிளாக இருக்கிறது தப்பு, அதுதான் சொல்ல வரேன். ஸோ வாட் திஸ் ப்ராசஸ்ட் ஃபுட் டஸ் இஸ், இது வந்து ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் வந்து எங்கேயாவது பிரேக் ஆகணும். ஸோ பேசிக்காக இட் காசஸ் ஒபிசிட்டி, ஒபிசிட்டி காசஸ் மெட்டபாலிக் டிஸார்டர், மெட்டபாலிக் டிஸார்டர் காசஸ் இன்ஃப்ளமேஷன். இப்போ நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, மென்னோட ஃபேட்டும் விமெனோட ஃபேட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பிக்சர் பண்ண முடியுதா? விமெனோட ஃபேட் சாஃப்டாக இருக்கும், கரெக்டாக? விமென் ஆர் சாஃப்டர், இட்ஸ் சாஃப்டர். மென்னோட ஃபேட் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். மென்னோட தொப்பை சிலவங்களை பார்த்துருக்கீங்களா, ரொம்ப டைட்டாக இருக்கும். விமென் அப்படி டைட்டாகவே இருக்காது. ஏன்? மென்னோட ஃபேட்டர் வந்து அந்த இன்ஃப்ளமேஷன். ஸோ மென் have a more propensity to develop the inflammation of the fat. ஸோ இந்த டயபிட்டிஸ் வரதெல்லாம் அந்த ஃபேட்டோட இன்ஃப்ளமேஷன்னால. ஸோ பேசிக்காக ஒரு தின் கர்டன் இருக்குது, அதுவே எனக்கு கிராஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது. அந்த கர்டன் இன்ஃப்ளேம் ஆகி அடித்து வீங்கி அந்த கர்டன் இன்னும் பெருசாகுதுன்னா என்னால் எப்படி இன்சுலின் போய் ஆக்ட் ஆக முடியும்? அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்ஃப்ளமேஷன். ஓகே, அதை தான் சொல்கிறேன். அந்த இன்ஃப்ளமேஷன் ஆறுதுன்னா, ஐயோ இது எப்படிப்பா? ஸோ இந்த டெக்னாலஜி ப்ளீஸ், நாட் மை ஃப்ரெண்ட். Insulin resistance, so insulin resistance increases cardiovascular risk, so the entire cycle keeps on going on and on and on, and this is with processed food. Okay, next thing. So இந்த இது பொறுத்த வரைக்கும், see, this is something which we don't talk about at all. இது வந்து this is a more what do you say, I'll say serious, I will say upsetting, sad kind of issue for me. சில்ட்ரன் பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம வந்து முன்னாடின்னு சொல்ல முடியாது, முன்னாடினே சொல்லுவோமே, நல்லா புசுன்னு குழந்தை இருந்துச்சுன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒல்லியாக இருக்கிற சைல்டு வந்து அன்ஹெல்த்தின்னு அர்த்தம்ன்ற மாதிரி ஒரு ஏன் இந்த மாதிரி மெலிஞ்சு போயிருக்கு குழந்தை, சரியாக சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு தானே எல்லோரும் தாத்தா பாட்டிங்க மாமனார் மாமியார் எல்லாம் கேட்பாங்க. சரியா நல்லா பால் கொடுக்கலையா, இதை கொடு அதை கொடு இதை கொடு அப்படின்னு. பட் நவ் த ரியாலிட்டி இஸ் a lot of children are suffering from overweight and obesity. So the reality is overweight kids today, இன்னைக்கு ஒரு child overweight-ஆ இருந்தா adult life-ல overweight-ஆ தான் இருப்பாங்க. இருக்கணும்னு அவசியம் இல்லை. Again, medically speaking 80% of chance
risk of developing obesity. This is backed up by science. என்ன சொல்கிறாங்க, as of now இது வந்து 2023 பப்ளிஷ் ஆனது. இதில் வந்து this is an Indian study. 8% of Indian children are obese. 8%. So 100 பேரில் 8 children are obese and 12% are overweight. ஓகே, சரி, இருந்தால் என்ன இப்போ இருக்குது, ஓகே, அதனால் என்ன, இதுதான் பிரச்சனை. இது என்னது இது? திஸ் இஸ் த ப்ரெடிக்ஷன். நவ் வி ஆல் எல்லாரும் இப்போ இந்த கூட்டத்திலலாம் சொல்லுவாங்களே, நீங்கள் தான் ஃப்யூச்சர், யூ ஆர் த ஃப்யூச்சர் யூத், பொங்கி எழு அப்படின்லாம் டைலாக் விட்றாங்கல்ல. எங்கே பொங்கி எழுதுறது? கொழுப்பு தான் பொங்கி எழுது. இதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ணுறதில்ல. இதுதான் நான் சொன்னது, அந்த ஒரு அப்செட்டிங் இது. வி ஆர் நாட் டூயிங் எனி திங் அபவுட் திஸ். இது என்ன சொல்லுது? இது அஃப்கோர்ஸ் இது வந்து குளோபல் ஃபோர்காஸ்ட், அந்த இந்தியன் ஃபோர்காஸ்ட்க்கு வரேன். ஸோ பேசிக்காக வி ஆர் இன் 2025, 2050 வரைக்கும் இருக்குது. இது வந்து ஃபோர்காஸ்ட், இது வந்து ப்ரொஜெக்டட், இது வந்து ரியாலிட்டி கிடையாது. பட் திஸ் குட் ஹேப்பன். வாட் இஸ் ஹேப்பனிங்? The rate of childhood obesity is increasing. Also the health cost, economic burden on a particular country is also increasing. இதுதான் இந்தியா. இப்போ இந்தியாவில் பாருங்கள், வெயிட் அதே மாதிரி தான் குளோபல் இன்க்ரீஸ் தான் காமிக்குது. ஆனால் ப்ளீஸ் லுக் அட் த இந்தியன் எக்கானமிக்கல் growth. I mean growth na burden. Okay, yeah? So what is happening is, ஒரு 2040க்கு அப்புறம் 2045ல it's going even steeper. So what it means, our children are the future. So when they become adults, the economic burden in India is increasing. So it becomes a national problem. So what we are talking now is not, yes, நம்ம வீட்டு பிரச்சனை தான். வீட்டு பிரச்சனை வந்து குளோபல் லெவலில் இருக்குது. பட் நம்ம இன்னும் செல்ஃபிஷாக யோசிச்சா, இந்தியாவிலேயே அந்த பிரச்சனை இருக்குது, எவ்வளோ இருக்குது, இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். அகெயின், ஹெல்த் கேர் காஸ்ட் ஆஃப் ஒபிசிட்டி இன் இந்தியா 8.4 பில்லியன். அது டாலரில் போட்டிருக்கு. பேசிக்காக என்ன சொல்கிறேன், நிறைய காசு நம்ம ஹெல்த் கேருக்கு செலவழிக்க போகிறோம். ஓகே, நவ் we come to what we are going to do. Okay, இப்போ நம்ம பேசுனதில் anything you want to ask me, clarify, சொல்லுங்க. அன்பழகன் தானே? திருப்பி சொல்லுங்க. எவ்வளோ நேரம் தூக்கம்? போடலாம். அது எப்படின்னா, கேட்ட கொஸ்டின் மறுபடியும் கேட்க முடியும். ஜஸ்ட் ஹோல்ட் இட் அண்ட் டாக். சொல்லுங்க. மத்தியானத்தில் தூங்குனா உடம்பு போடுமா? மத்தியானத்தில் ஸ்லைட்டாக ஒரு 15 மினிட் பவர் நேப் இல்லை ஒரு ½ அன் ஹவர் நேப், அதெல்லாம் ஓகே. கொஞ்சம் அந்த டே இன்னும் தள்ளி கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக போகிறதுக்கு ஒரு பவர் நேப் இஸ் ஓகே. பட் இந்த 3 மணி நேரம் நல்லா இழுத்து போத்திட்டு, அதாவது லஞ்ச் முடிச்சுட்டு போஸ்ட் லஞ்ச் நேப் ஒரு 3 மணி நேரம் இழுத்து போத்திட்டு படுத்துங்கிறது வந்து இஸ் நாட் ஹெல்த்தி, இஸ் நாட் வாட் வி நார்மலி டூ. அது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நைட்டு நான் லேட்டாக தூங்குறதுனால மத்தியானமும் அதை ஒரு காம்பன்சேட் பண்ணிக்கிறேன். கரெக்ட். அதாவது இப்போ நைட்டு 8 மணி நேரம் தூக்கம் வேணுன்றாங்க, நான் நைட்டு 5 மணி நேரம் தூங்குறேன், மத்தியானம் ஒரு 3 மணி நேரம் தூங்கிக்கிறேன். அந்த தூக்கம் நல்ல தூக்கமே கிடையாது. அந்த தூக்கம் நல்ல தூக்கமே கிடையாது. நல்ல 8 மணி நேரம் முழுசாக தூங்குங்க. இப்போ 12 மணிக்கு தூக்கம் வரலன்றீங்க, என்ன பண்ணுறீங்க? டேப்லெட் எடுத்துமே தூக்கம் வரல சார் எனக்கு. அது வந்து ஸ்லீப் இஸ் அகெயின் இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் திங். இப்போ டேப்லெட் எடுக்கணுமா வேணாமானே ஃபர்ஸ்ட் நான் யோசிப்பேன். டேப்லெட் அதுதான் சொல்லுமே, எனக்கு தூக்கம் வரல, அதான் எடுக்கலனா. ஏன் இப்போ now there are specialty sleep clinics, we have to get to the depth of it. இப்போ தூக்கம் வராததுக்கு நாங்கள் ஒபிசிட்டி பொறுத்த வரைக்கும் OSA, அதாவது அந்த ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு யோசிப்போம்.
ஜென்ரலாகவே படுத்தா எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா வேறு ஏதாவது மைண்ட் ஆக்டிவாக இருக்கா, அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஆன்டி ஆங்ஸைட்டி ஏதாவது வேணுமா? இட் இஸ் அந்த இதுக்குள்ளே போயிட்டோம்னா அது வந்து டோட்டலாக ஒரு தனி சேனல். பட் ஜென்ரலாக சிம்பிளாக சொல்லணும்னா தூக்கமும் இந்த வாழ்க்கை நடைமுறை மாற்றத்தில் அந்த தூக்கமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு நைட்டில் தூங்கும் போது நல்லா ப்ரொலாங்டாக நல்லா ஒரு 8 hours தூக்கம் உடம்புக்கு தேவை. அதை பிரேக் பண்ணி 5-3ன்னு பிரேக் பண்ணுறது வந்து ஹெல்த்தி ஸ்லீப், ஐ மீன் குட் ஸ்லீப் கிடையாது. இப்போ நீங்கள் வெளியே சாப்பிட்றது ஒரு காரணம்னு சொல்லிட்டீங்க. எக்ஸசைஸ் பண்ணால் ப்ராப்பராக வாக்கிங் போனால் அதை கட்டுப்படுத்த முடியுமா? எக்ஸசைஸும் பண்ணணும், நல்லாவும் சாப்பிடணும், வெளியவும் போகணும். என்ன எல்லாத்தையும் எப்படிங்க பண்ணுறது? பண்ணணும். வெளியில் போனால் வெறுமையாக இந்த பன்னீர் பட்டர் மசாலா, செட்டிநாடு சிக்கன்னு இதை தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. எத்தனையோ ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அகெயின் வெளியில் போனால் நான்வெஜ் தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, நான்வெஜ்ஜோட வெஜிடபிள்ஸும் சேர்த்து சாப்பிடலாம். வெளியில் போனால் பிரியாணி தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, ரோட்டு கடையில் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. அதிகமாக காட்டுறாங்க. அதுதான் நான் சொன்னேன், அதை தான் நீங்கள் பார்வை. அது வந்து விருப்பம் அதிகமாக மாதிரி தான் வெளியில் நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறது தான், இப்போ ஒரு குழந்தைகிட்ட நல்லவனாக இருக்கணும் நல்லவனாக இருக்கணும்னு சொல்லி வளர்த்தா நல்லவனாக ஆகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. நம்ம கெட்டது பண்ணி அவங்களுக்கு கெட்டது பண்ணி காமிச்சா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது தான் சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ அதை தான் சொல்ல வரேன். கண்ணு நம்ம சென்சஸ் என்ன ஃபீல் பண்ணுதோ, இப்போ நல்லா அந்த சரி பார்க்குறது சொல்கிறீங்க, கண்ணை மூடிக்கிறேன்டா சாமி இது பார்க்கவே வேணான்னு அப்படியே போகிறோம். ஸ்மெல்லு மூக்கு தொலைக்குமே, அவங்க போடுற அந்த சாஸு ஸ்பைஸு எம்எஸ்ஜி எல்லாமே கும்முன்னு ஸ்மெல் வரும். நானே வீட்டில் கேட்டிருக்கேன், என் வீட்டில் நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ் எதாவது பண்ணாங்கன்னா இது எல்லாம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் அந்த கடையில் சாப்பிட்ற மாதிரி இல்லையே. இல்லை தான் அந்த ஸ்பைசஸ் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. வீட்டில் ஹெல்த்தியாக ஃப்ரைட் ரைஸ்ன்னு ஒன்று செய்கிறாங்களா, சாப்பிட்டுட்டு சாப்பிடணும். இல்லை இது மாதிரி இல்லைன்னு சொல்ல சொன்னால் ரெண்டு வாட்டி கேட்பாங்க, 3வது வாட்டி படா வெளியே போய் சாப்பிட்றா அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இங்கேயும் எல்லா இடத்துலையும் அதே கதை தான். விச் இஸ் ரைட். அவங்க கஷ்டப்பட்டு வீட்டில் சமைப்பாங்களாம், நம்ம வந்து இது அந்த கடையில் மாதிரி இல்லையே அப்படின்னு போய் சொன்னால் கடியாமல் ஆகாதான். ஒபிசிட்டிக்கு தூக்கம் இல்லாததும் ஒரு காரணம். எஸ், ஓகே, எஸ். இப்போ அதான் சொல்றேன். தூங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு முதல்ல பார்க்கணும். ஐயோ நீங்க என்னங்க அந்த தைராய்டு உங்களை பண்ணுச்சு, நீங்க வந்ததுல இருந்து தைராய்டுன்றீங்க. நான் வரேன். I will come to that thyroid problem. I will come to the thyroid problem. I'll clear the thyroid. இன்னைக்கு வந்து நீங்க வெளியே போகும்போது தைராய்டு இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தான் போறீங்க வெளியே. பார்த்துருவோம் சார். இப்போ எனக்கு வந்து 2018 ப்ரெஷர் வந்தது. அந்த ஸ்டேஜில் தான் எனக்கு வந்து ஒரு பயம் ஒன்று வந்துச்சு, ஒரு டெத்துக்கு போயிட்டு ஒரு பயம் வந்துச்சு. பயத்தில் ரொம்ப பயந்து நமக்கு இப்போ டெத் வந்துருமோ, அப்போ டெத் வந்துருமோ, அது ரொம்ப ஏன்னா வெயிட் நம்ம கூட இருக்கும், அதனால் நமக்கு டெத் வந்துருமா, இப்படியே யோசிச்சுட்டே இருக்கல. அப்புறம் ஸ்ட்ரெஸ்க்கு டேப்லெட் எடுக்க ஆரம்பித்தேன். அது போட்டால் டே ஃபுல்லாக தூங்கிக்கிட்டே இருக்கேன், நைட்டு முழிச்சே இருக்கேன். நைட்டு எவ்வளோ இல்லை சீக்கிரம் டேப்லெட் போட்டாலும் முழிச்சே இருக்கிறோம். அப்போ ஃபோன் பார்க்குறோம் ஆட்டோமேட்டிக்காக, திரும்ப டே ஃபுல்லாக தூங்கும். இப்போ காய் நறுக்கிக்கிட்டே இருக்கையில் இப்படியே தூங்கி விழுவுறது, அயன் பண்ணிகிட்டே இருக்கையில் தூங்குறது, இப்படி இது இருந்துகிட்டே இருக்குது. இதனால் வெயிட் போடுமா ஒன்று. இன்னொன்று எல்லோரும் வந்து நிறையா சாப்பிட்றோன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவ்வளோ பசிக்குது. இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க புரோட்டா சாப்பிட்டா பசியே எடுக்காது அப்படிங்கிறாங்க, சப்பாத்தி சாப்பிட்டா பசி எடுக்காதுங்க. அதெல்லாம் நான் 4 சாப்பிட்டாலும் திரும்ப எனக்கு காலையில் எந்திரிச்சோன்னே ஹெவியாக பசிச்சுக்கிட்டே இருக்குது. சாப்பிட அது இதே ஆக மாட்டுது. இப்போ இதனால் வெயிட் போடுதா? நான் பசிக்கு தானே நான் சாப்பிட்றேன், ஆனால் அதனால் வெயிட் போடுதா? இது நீங்கள் ஏற்கனவே ரெண்டு இஷ்யூஸ் சொல்லிட்டீங்க. ஸோ இந்த மல்டி ஃபேக்டோரியல்னு இப்போ எனக்கு டயபெட்டிஸும் இருக்குது. இந்த மல்டி ஃபேக்டோரியல்னு பேசினதுலேயே நீங்கள் வந்து 2, 3, 4 இஷ்யூஸ் கிட்ட சொல்லிட்டீங்க. ஸோ அது எதனால் வெயிட் போடுது? இந்த மல்டி ஃபேக்டோரியல் எல்லாமே இட் இஸ் அ ப்ராப்ளம், வாட் எவர் யூ செட். இது என்ன பண்ணுறது அதுதான் நம்மளுக்கு தெரியணும். இது வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு இந்த கார்டு இந்த இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அடுக்காக வைப்பாங்க, இந்த பிளாக்ஸ் மாதிரி. ஒன்று தட்டினா பட்டன்னு ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட், அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். ஸோ பேசிக்காக
ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ண மாத்திரை கொடுக்குறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுன்னு என்ன, மைண்ட் ஆக்டிவாக இருக்குது, கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்குது. மைண்டை கம்மி இது பண்ணுறதுக்கு என்ன கொடுப்பாங்க, ஆன்டி ஆங்ஸைட்டி. மைண்டை காம் பண்ணுறதை விட கொஞ்சம் இன்னமும் அந்த ஸ்லீப்புன்றது வந்து அதில் வரலாம். ஸோ டே டைமில் தூங்குறீங்க, ஆர் டேயில் எடுக்கும்போது அந்த ஒரு ஸ்லீப் வந்துக்கிட்டே இருக்குது, அப்படியே தள்ளாடுது. நைட்டு தூங்கலை, காலையில் தூங்குனா நைட் எப்படி தூக்கம் வரும்? உடம்பு அசதி ஆகணும்ல, கரெக்ட் தானே? நைட்டு தூக்கம் வரதில்லை. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாத்திரையோட எஃபெக்ட்டும் வந்துடும், நைட்டு தூங்காதோட எஃபெக்ட்டும் வந்துடும். ஸோ ஒரு பிரச்சனை இருந்தது டபுள் பிரச்சனை ஆகிடுச்சு. அப்புறம் முழிச்சிட்டு இருக்கிற டைமில் பசிக்குது. பசின்றது வந்து இட் இஸ் ஒருத்தங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது, ஒருத்தங்களுக்கு கம்மியாக இருக்கிறது. ஜாஸ்தி இருந்தால் தப்பு, கம்மியாக இருந்தால் பிரச்சனையில் நிறைய பேர் வராங்க, சார் பசிக்கவே இல்லைன்றாங்க. நிறைய பேர் அகைன் இன்னும் சிலவங்க சொல்லுவாங்க ஓவராக பசிக்குது. ஸோ ஓவராக பசிக்கிறதும் தப்பு இல்லை, ஐ மீன் டிசீஸ் இல்லை, வியாதி, அதை சொல்ல வரேன். அதுவும் வியாதி இல்லை, இதுவும் வியாதி இல்லை. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ அதனால தான் வெயிட் போடுறது. அகைன் சொல்லிட்டேன், இப்போ சாப்பிட்றதுனால மட்டுமே வெயிட் போடுறது இல்லை. அகைன் நீங்கள் சொன்ன பரோட்டா நல்லா வெயிட் போடலாம். இப்போ பசிக்குதா, ஆப்பிள் சாப்பிடுங்க, சுண்டல் சாப்பிடுங்க. ஸோ இப்போ வீட்டில் என்ன இருக்குது, இப்போ வீட்டில் பசங்க இருந்தால் வீட்டில் பிஸ்கெட் இருக்கும், வீட்டில் சிப்ஸ் இருக்கும், சாப்பிடுவோம். தீபாவளி வருது, வீட்டில் ஸ்வீட்டு. நேற்று நான் வீட்டுக்கு போகிறேன், 2 டப்பா ஜிலேபி. நான் என்ன பண்ணுறது? நானும் பாவம் தானே, சாப்பிட்டு தான் போனேன். தப்பு தான் தெரியும். நாளைக்கு வேற ஒபிசிட்டியை பற்றி நல்லவ மாதிரி பேச போறியே, நீ சாப்பிடலாமா? மைண்ட் வாய்ஸ்லாம் பேசுது தான். சரி சாப்பிடு, பரவாயில்ல, தீபாவளியில் சாப்பிட்ருக்கணும். பட் ஐ எம் கன்ஃபெஸிங் விச் ஐ டிட் நாட். அதை தான் சொல்ல வரேன். யூஸ்வலாக அது இருக்கும், தட்ஸ் ஓகே. நான் வந்து அதை தான் சொல்கிறேன். நம்மளை யாரும் நம்ம இது ஜெயில் டைம்லாம் நம்மளுக்கு கிடையாது. அதாவது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வச்சக்கூடாதுன்னு. அப்போ மற்றவங்க சாப்பிட்றவங்க நார்த்தில் நான் ஒரு கேம்புக்கு போயிருந்தேன். கேம்புக்கு போகும்போது எங்களுக்கு ஹோட்டல் அக்காமடேஷன் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டு ஹோட்டலே ஓப்பன், அதாவது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆகலைங்க. சாப்பிட்றேன், என்னென்னா வாங்க சார் நான் வாங்கி தரேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு கடைக்கு கூப்பிட்டு போகிறான். ஏதோ ஸ்வீட்டாக ஏதோ கொடுத்தாங்க, என்னவோ ஸ்வீட்டாக கொடுத்தாங்க. என்னால் அது இல்லைங்க, இந்த அஃப்கோர்ஸ் நார்த்தில் தோசை இட்லி ஃபேமஸ் கடையாக தான், ஏதோ தோசை இட்லி கடை நைஸாப் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, சரி என்ன தான் இருக்குன்னு சாண்ட்விட்சுன்னு ஒன்று கொடுத்தாங்க. அதில் ஒன்றுமே இல்லை, ப்ரெட்டு சும்மா பேருக்கு 2 வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு. பசிக்கு ஏதோ சாப்பிடணுன்னு ஒரு ஹாஃப் சாண்ட்விச் சாப்பிட்டு ஓகே போயாச்சு. சரி வேறு ஏதாவது ஹெல்த்தியாக இருக்குமான்னு போனால் அந்த பேசிக்காக எனக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சது ஒரு 2 கப் தயிர். அதை மட்டும் சாப்பிட்டு ஒரு ஃப்ரூட்டை வாங்கி சாப்பிட்டு வேலையை முடிச்சிட்டேன். பட் அந்த கான்செப்ட் ஆஃப் ஆல் திஸ் ஹெல்த்தி ஈட்டிங், ஆல் திஸ் இட் இஸ் ஃபஸ்ட் இன் அவர் மைண்ட். ஃபஸ்ட் நம்ம மைண்டு தான் அதை வந்து இப்போ நான் அந்த கண்ட்ரோல்னு சொல்கிறோம்ல. ஸ்வீட்டு சாப்பிட்டா ஜாஸ்தியாது. நார்த்தில் தான் காலையில் ஸ்வீட்டாக தான் சாப்பிட்றாங்க, அதை தான் சொல்ல வரேன். ஸ்வீட்டாக தான் சாப்பிட்றாங்க. அதனால் என்ன லோட் ஆஃப் டிசீஸ் இருக்குன்னு என்னால் நார்த்தில் எனக்கு சொல்ல தெரியல. பட் நம்மளோட இதுவுமே நம்ம ஸ்வீட்டு சாப்பிட்றதில்ல, பட் மாவு சத்து தானே சாப்பிட்றோம். காலையில் இட்லி தோசை எல்லாமே மாவு தான், ரிஃபைன்டு, ஐ மீன் சிம்பிள் சுகர்ஸ். ரிஃபைன்டு கிடையாது, சிம்பிள் சுகர்னால் நான் உள்ளே போனோன்னே அப்படியே அது எரிஞ்சு அப்படியே உடம்புல குளுக்கோஸாக வந்துடும், இன்சுலின் ஜுஸ்ஸுன்னு மேலே போகும். சொல்லுங்கள் சார். Doctor, this daily morning walk, will it reduce this obesity or rather weight? There are conflicting opinions. People are saying, no, it's okay. Morning walk and all, it will not reduce your weight. It will give your body some pressure, reduce some stress, that's all. But it will not reduce your weight per se. So what is the correct, So with respect to physical activity, let's talk about physical activity. With respect to physical activity, there are different types of exercises. There is aerobic exercise, there is muscle strengthening exercise, there is high intensity workout. Now
aerobic exercise is what this walking is. Okay, பேசிக்காக அது என்ன பண்ணுன்னா it gives muscle strength, it gives a good sense of well-being because endorphins get released, and it also has a moderate effect on weight loss. Moderate, not high, which gives you high effect for fat loss, which is high intensity workout. ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு போனால் இந்த ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்டுன்னு இருக்குது. நடுவில் மசில் பில்டிங்னு இருக்குது. மசில் பில்டிங் வில் நாட் கிவ் யூ ஆஸ் மச் அஸ் வெயிட் ஃபேட் லாஸ், பட் யுவர் மசில் மாஸ் வில் கெயின். ஸோ அதுதான் அது வந்து நானும் ஜிம் போகிறேன், நானும் ரவுடி, அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. we all have to have a set goal and we have to move towards it. அதுதான் இது. ஸோ how do we manage obesity? இதுக்குள்ளே எல்லாம் படிச்சிருப்பீங்க, நான் இதை போட்டதே மறந்து போயிடுச்சு. ஸோ there is no, so to hit you on the face first up, there is no miracle treatment. I don't have a magic pill to make you lose weight. I don't have, nobody in the world has. அப்படி அந்த ஒரு மேஜிக் பில் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஈலான் மஸ்க் தான் வந்து வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் ஃபெலோ. he will not be the world's richest fellow. That guy who has that medicine, that magic medicine, will be the world's richest fellow, because at least 60% of people in the world who are trying to lose weight as we speak. There is no miracle treatment. உங்க சைடுல இருந்து it requires big time motivation and commitment. அதுதான் அந்த டிசிப்ளின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் நான் சொன்னேன், அந்த டிசிப்ளின் லைஃப் இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் ஒபிசிட்டி கம்மி. ஸோ இப்போ ஒபிசிட்டியை நம்ம பீட் பண்ணோம்னா பேக் டு பேசிக்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் கமிட்மெண்ட் டு ஃபஸ்ட் டூ த ரைட் திங்ஸ். எஸ், எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை என்னோட மைண்டை நான் ட்ரெயின் பண்ணி பண்ண போகிறேன். இது வந்து இன்றைக்கி முடிச்சுட்டு போனோன்னே நாளைக்கு எல்லாருமே அப்படியே டப்புன்னு ஹெல்த்தியாக மாற மாட்டோம். we are all humans. நம்மளுக்கு குரங்குத்தி இருக்குது. இன்றைக்கி ஹெல்த்தின்னு சொல்லுவோம், நாளைக்கு போய் எனக்கு வந்து பிரியாணி கிரேவ் ஆகுது, நம்ம போய் சாப்பிடுவோம் தான். பட் அதை வந்து நார்மல் ஆக்குறதுக்கு டைம் ஆகும். கிவ் யுவர் செல்ஃப் டைம். டோன்ட் ஃபீல் கில்ட்டி அபவுட் லூசிங் யுவர் weight. பட் இஃப் யூ ஆர் மோட்டிவேட்டட் அண்ட் கமிட்டட், யூ வில் கிராஸ் தட் hurdle. இதுதான் இருக்கிறதுலே முக்கியம். அந்த நான் ஃபஸ்ட்டு கேட்டேன்ல ஒரு வார்த்தை, வாட் இஸ் சக்ஸஸ், டிஃபைன் சக்ஸஸ். அதுதான் இது, டிஃபைன் யுவர் எண்ட் பாயிண்ட். இப்போ நான் வெயிட் லாஸ் ஆகிறேன், வெயிட் லாஸ் பண்ணணும், எதுக்காக பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது வந்து உங்களால் அதை வந்து என்ன சொல்கிறது, கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியாது. அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நம்ம வரும்போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் கேட்பேன். நான் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை பார்ப்பேன். ஸோ பர்சனல், மெடிக்கல், போத் டுகெதர் we have to come to a defining an end point. What is our goal? இப்போ நம்ம ஜேர்னி, நான் கார் எடுத்துகிட்டு கிளம்புறேன், எங்கே போகிறேன்னு தெரியணும்ல. பெங்களூர் போகிறேன், சரி பெங்களூரில் எங்கே, பெங்களூர் குறுக்கு தெருவில் எங்கே, எந்த வீடு நம்பர் அப்படின்னு தானே போவோம். நம்ம வந்து ஒன்றும் சும்மா கண்ண முடியும் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டோமே. அதே மாதிரி தான் திஸ் இஸ் அ ஜேர்னி. வெயிட் லாஸ் ஜேர்னினா அதுதான். ஸோ வெயிட் லாஸ் ஜேர்னியில் we have to define our end point. இந்த 3 விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட்டு, மோட்டிவேஷன், கமிட்மெண்ட், நாங்களும் we will be helping you to be committed and defining your end point. பட் இந்த விஷயம் மட்டும், சஸ்டைனபிலிட்டினா என்ன, தக்க வச்சுக்கிறது அப்படின்னா இது வெயிட் லாஸில் அது எப்படி பொருத்தும்? வெயிட் லாஸை ஹெல்ப் பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு. அதாவது இந்த மெடிக்கல் கம்யூனிட்டி எங்களோட பொறுப்பு. அது எங்களோடதுனா ஐம் டாக்கிங் அபவுட் தி என்டையர் மெடிக்கல் கம்யூனிட்டி. பட் அந்த வெயிட் லாஸு, அந்த ஜேர்னியை நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறதும், அந்த வெயிட் லாஸை தக்க வச்சுக்கிறதும் பேஷண்ட்டோட, அந்த பர்சனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ எனக்கு 50% ரெஸ்பான்சிபிலிட்டினா அதே 50% ரெஸ்பான்சிபிலிட்டி தான் உங்களுக்கு. எந்த ஒரு கை, உங்களது ஒரு கை, அப்போ தான் சவுண்ட் வரும். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி வெரி, திஸ் இஸ் த என்ன சொல்கிறது, பிரின்சிபிள் ஆஃப் ஹவு வி மூவ் திங்ஸ். ஸோ டு அச்சீவ் சஸ்டைனபிள் வெயிட் லாஸ் அண்ட் இம்ப்ரூவ் ஹெல்த், வி ஆர் டூயிங் வெயிட் லாஸ் அண்ட் ஆல்சோ இம்ப்ரூவிங் ஹெல்த்.
what we need to do, behavior change, we'll help you with that. We will target appetite, medically speaking, and the metabolism. இப்போ appetite தான் பிரச்சனை, appetite-ம் பிரச்சனை, appetite தான் பிரச்சனை கிடையாது. ஒருத்தங்களுக்கு பசி எடுக்கிறது நார்மல். இப்போ நம்ம நிறைய வாட்டி சில டைம் பசி எடுக்கும், சில டைம் பசி எடுக்கலை. இந்த பசி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்ப்போம், இப்போ நம்ம ஒரு 1 year old சைல்டு எப்படி நல்லா இருக்கா, அந்த குழந்தை எப்படி நல்லா இருக்கா, குழந்தை வந்து அம்மா நான் நல்லா இருக்கேன்னு வந்து சொல்லாது. ஹவு டு ஆஸ் அ மதர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆல் மதர் சொல்லுங்கள். 1 year old சைல்டு பார்த்தா எப்படி? பார்த்தா சும்மா சும்மா கதை விடுறீங்க. நல்லா கை கால் நல்லா ஆக்டிவாக குழந்தை இருக்கா, குழந்தை நல்லா சாப்பிடுதா, குழந்தை நல்லா மோஷன் போதா, உள்ளே போகணும், மோஷன் வெளியில் வரணும், குழந்தை ஆக்டிவாக இருக்கணும், பேபி இஸ் ஃபைன். சேம் திங் இஸ் ஃபார் அஸ் ஆல்சோ. வி ஷுட் பி ஈட்டிங் வெல். ஈட்டிங் வெல்னா என்ன சொல்கிறேன், நிறைய கிடையாது. நல்லா சாப்பிடணுன்னா நல்ல பொருளில் சாப்பிடணும். குவாலிட்டி ஆஃப் ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தென் வயிறு ப்ராசஸ்லாம் நல்லா இருக்குது, நல்ல மோஷன்லாம் போகுதுன்னா யுவர் கட் ஹெல்த் இஸ் குட். கட் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு மேனேஜ் ஒபிசிட்டி ஆல்சோ. அண்ட் தென் யுவர் ஆக்டிவிட்டி, டெய்லி நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. என்னென்ன வேலைகள் பண்ணணும்னு எனக்கு இருக்கோ அந்தந்த வேலைகள் நம்ம பண்ணணும். ஸோ தட் மீன்ஸ் we are in the right track. So that is where we want to change behavioral outcomes, targeting appetite and metabolism. So இதுதான் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ வாட் ஆர் வி டாக்கிங் அபவுட்? இந்த லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் இந்த மாதிரி ஒரு 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 ஸ்லைடு ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஸோ பேசிக்காக மேலே என்ன உட்காந்துருக்குன்னா வெயிட் லாஸ் ப்ரோக்ராம். நம்ம ப்ரோக்ராமே நிற்கிறது வந்து, அதாவது அதை கட்டணும்னா அடித்தளம், ஃபவுண்டேஷன். ஒரு வீடுன்னு யோசிச்சுக்கோங்க. வீட்டுக்கு என்ன முக்கியம்? வீடு நீங்கள் 6 மாடி கட்டலாம், 10 மாடி கட்டலாம், அன்டாலியா மாதிரி 29 மாடி கட்டலாம். பட் அதுக்கு என்ன முக்கியம்? ஃபவுண்டேஷன். ஸோ அந்த ஃபவுண்டேஷனில் தான் இருக்குது நம்மளுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஃபஸ்ட்டு. தென் கம்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதோட பில்லர்ஸ் பாருங்கள். பில்லர்ஸ் என்ன எழுதியிருக்கேன்? ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல். யார் பண்ணணும்? நீங்கள் தான் பண்ணணும். டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. லுக் அட் வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்ஸிங் யூ, கெட் கண்ட்ரோல். தென் ஸ்லீப், ரொம்ப முக்கியம். இப்போ நைட்டு தூங்குகிற டைமில் தூங்காமல் முழிச்சிட்டு இருக்கிற டைமில் தூங்குனா பிரச்சனை. தூங்குகிற டைமில் ஏன் தூங்கலை? ஃபோன் பார்த்துட்ருக்கோமா, இல்லை நம்மளுக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கா? அகெயின் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் டுகெதர். ஹைட்ரேஷன், நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணி இருந்தால் தான் உடம்பு வந்து, இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. சம்மர் டைமில் ஏன் டயர்டாக இருக்குது? தண்ணி குடிக்கிறது இல்லை, ஏசிலேயே உட்காந்துட்ருக்கோம். இங்கே சரி, வீட்டில் சரி, காரில் சரி, மாலில் சரி, ரெஸ்டாரண்ட் சரி, எல்லா இடத்துலையும் ஏசி இருக்குது, தேவையில்லை தண்ணி. ரைட்? தென் சோஷியல் லைஃப். இப்போ சோஷியல் லைஃப் கேன் மேக் ஆர் பிரேக். அதாவது வெளியவும் போகணும். அதான் சொன்னேன், இந்த சோஷியல் லைஃப்க்கு தான் அந்த டயலாக் வச்சுருந்தேன். பி இன் யோர் பெஸ்ட் ஷேட் ஆஃப் கிரே. கருப்பாகவும் இருக்கக்கூடாது, வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது, கெட்டவனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தலைவர் சொல்வார் ரொம்ப நல்லவனாகவும் இருக்காது. அதான். ஓகே, ஸோ இந்த இதில் தான் வந்து அந்த வெயிட் லாஸ்ன்னு ப்ரோக்ராமையே நம்ம பிளேஸ் பண்ண முடியும். இதெல்லாம் இல்லாமல் வெயிட் லாஸை மட்டும் இப்படி பிளேஸ் பண்ணோன்னா தட்டிட்டு போயிட்டே இருக்கும். நானும் வெயிட் லாஸ் பண்ணேன், அப்படி ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணேன் அப்படின்னு ஆகும். இது இந்த பிளேட் கரெக்டாக தப்பா? இது எல்லாம் நம்ம வீட்டில் நடக்கிற சண்டே மீல்ஸு. சண்டே இப்படி தான் இருக்கும். கரெக்டாக தப்பான்னு மட்டும் சொல்லுங்கள். ம் 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 பொரிச்சிருக்கு, ரைஸ் ஜாஸ்தி இருக்குது, வெஜிடபிள் இல்லை, அப்புறம் மோஸ்ட்லி. ஓகே, ஸோ பட் தப்பு தான். பட் முக்கால்வாசி நம்ம இப்படி தானே சாப்பிட்றோம். அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. முக்கால்வாசி நம்ம சண்டே வந்து நம்ம வீட்டில் இப்படி தானே இருக்கும். சண்டே விடுங்க, ஏதோ ஒரு நாள் இப்படி தானே இருக்கும் ஐடியலி. ரைட்டா ராங்க? இது வந்து தப்பாக போட்டேன், சாரி. ஓகே, நீங்கள் கேட்டது. Does this look okay to you? Yeah? ஸோ பேசிக்காக நம்மளாம் சவுத் இண்டியன்ஸ். நம்மளுக்கெல்லாம் சரி, நான் வந்து
வெஜிடேரியன்ஸ் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. பட் இது வந்து நம்மளுக்கு ரைஸ் பிடிக்கும், மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்புன்னு இருந்துச்சுன்னா தலையை வச்சு மீன் குழம்பு பண்ணிடுவோம், மற்றதை வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம். அண்ட் இது வந்து பார்க்குறதுக்கு நூடுல்ஸ் மாதிரி இருக்காது, நூடுல்ஸ் இல்லை, அது வந்து கேபேஜ் பொரியல். சரியா? ஸோ பேசிக்லி தட் இஸ் அ குட் ஹெல்பிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ், வெரி லெஸ் குவான்டிட்டி ஆஃப் ரைஸ். நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃபிஷ்ஷுக்கும் இந்த ஃபிஷ்ஷுக்கும் நான் வித்தியாசமாக போட்டிருக்கேன் ஃபிஷ்ஷை. ஏன்? அந்த ஃபிஷ்ஷில் நீங்கள் சொல்லாதது ஒன்று இருந்துச்சு, மசாலா இருந்துச்சு. பார்த்தீங்களா? மசாலா அது வந்து மோர் டீப் ஃப்ரைட். இது வந்து மசாலா கம்மி, கிரில்டு, ஷாலோ ஃப்ரைட். இதுவுமே அந்த அந்த கறியோட கலர் அது வந்து நல்லா தலை செவன்னு இருந்துச்சு. ஸோ பேசிக்காக ஸ்பைஸ் ஜாஸ்தி, புளி ஜாஸ்தி. இது வந்து ஸ்பைஸ் கம்மி, புளி கம்மி. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஃபேர்லி ஹெல்த்தி பிளேட். இதை ஏன் நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம்? அதே ஃபிஷ் தான் இருக்குது, அதே அமௌண்ட் ஆஃப் ஃபிஷ். ஏன் டேஸ்ட்டில் என்ன பிரச்சனை? அது அப்போது நீங்கள் எப்படி இருக்குன்னா, நானே பலாருன்னு அடிச்சுக்கிறேன், ஆனால் எனக்கு வலிக்குதுன்னு டாக்டர்கிட்ட வரேன். நாங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களை அடிக்க வேணாம், கையை பிடிச்சிட்டு இருக்கோம். இல்லை டாக்டர், எனக்கு புளி வேணும், பலார், ஸ்பைஸ் வேணும், பலார் அப்படின்னு அடிச்சுக்கிறோம். அது கரெக்டு, தப்பு தான், கரெக்ட். எதுவும் ஆகலைன்னா அவங்களுடைய கல்ச்சர் வேறங்க, புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 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 டிஷ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. அப்போ நீங்கள் தப்பா, நான் ரைட்டா? உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஒத்துக்கிறது எனக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம். அதுக்காக நான் வந்து நோயாளி, நீங்கள் வந்து கரெக்ட் அப்படின்னு கிடையாது. இல்லை, ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு ஒன்று பழகிருக்கு. இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் ஸ்பைஸ் சாப்பிட்டுட்டு இருந்தவன் தான், பட் இப்போ எனக்கு ஸ்பைஸ் ஒத்துக்கலை. அப்படின்னா என்ன? எனக்கு வியாதினால ஒத்துக்கலையா? இல்லையே, மற்றபடி கம்ஃபர்டபுளாக தானே இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா வேலை செய்கிறேன், எனக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது, வயிறு வலிலாம் எதுவும் கிடையாது, நானும் ஹாப்பியாக தானே இருக்கேன். அதை தான் சொல்ல வரேன். ஸோ தி ஐடியா இஸ், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது டயட்டுன்னு நீங்கள் வந்து டயட்டுன்னு மூஞ்ச சுழிச்சிங்கல்ல, அதுக்கு தான் இது சொல்ல வரேன். டோன்ட் மேக் யுவர் டயட் ஆஸ் அ பர்டன். இட் இஸ் நெவர் அ பர்டன். இட் ஷுட் காம்ப்ளிமெண்ட் யூ. இப்போ நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன், சூப்பு சாலடு சாப்பிட்டா வந்து வெயிட் லாஸ் ஆகும் தான். நம்ம கல்ச்சரில் சூப்பு சாலடெல்லாம் நம்ம கல்ச்சரா? நம்ம தமிழ்நாடுல சூப்பு சாலட்லாம் கிடையாது. பிடிச்ச விஷயத்த குவான்டிட்டி கம்மியாக சாப்பிட்டா அப்புறம் பசிச்சுன்னா பசிக்கும்ல. இப்போ குவான்டிட்டி நான் கம்மியாக சாப்பிட்றேன்னா யூஸ்வல் சரி ஒரு கணக்குக்கு வச்சுக்குவோம். ஒரு இல்லை தட் இஸ் பயாலஜிங்க. பயாலஜியை மாற்ற முடியாது. சரி, இப்போ வந்து என்னோட கெப்பாசிட்டி வந்து நான் 4 இட்லி சாப்பிடுவேன். இட்லின்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஜஸ்ட் உங்களுடைய ஒரு இமேஜினேஷனுக்கு, சரியா? இமேஜினேஷனுக்கு தான் சொல்கிறேன். அது வந்து இட்லி சாப்பிட்ணுன்னு சொல்ல வரல. இப்போ என்னோடய குவான்டிட்டி வந்து 4 இட்லி, ஆனால் நான் வந்து பிடிச்சதை 2 இட்லி சாப்பிட்றேன்னு வைங்க, அப்புறம் எனக்கு பசிக்குமே. அப்புறம் நான் போய் பிஸ்கெட்டில் சாப்பிடுவேன். அப்புறம் போய் நான் வெளியில் போனோடனே பப்ஸு கடை இருக்கும், கண்ணை மூடுவேன், ஸ்மெல் அடிக்கும், டப்புன்னு போய் சாப்பிடுவேனே. அதில் தான் சஸ்டெயினபிலிட்டி பிரச்சனை வரும். நீங்கள் இன்றைக்கி பண்ணுங்கள், 1 வாரம் பண்ணுவீங்க, 1 மாதம் பண்ணுவீங்க, 3 மாதம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதில் தானே பிரச்சனை வருது. ஸோ தி ஐடியா இஸ் நெவர் டு ஈட் லெஸ். ஸோ டயட்னா அதை தான் சொல்ல வரேன். டயட்னா இட் இஸ் நாட் அபவுட் ஈட்டிங் லெஸ், இட் இஸ் அபவுட் ஈட்டிங் ரைட். உடம்புக்கு என்ன தேவை? ஸோ ஜென்ரலாக எங்களுடைய சிம்பிள் ஈக்குவேஷன்னா ஹை ப்ரோட்டீன், ஹை ஃபைபர். ஸோ இந்த ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஹை ஃபைபர் வில் டேக் கேர் ஆஃப் த சட்டைட்டி. சட்டைட்டினா அந்த ஃபுல்னஸ். அப்பா போதுண்டா, நம்ம 2 ரைஸ் எடுத்தால் தான் ஃபுல்னஸ் வர மாதிரி. ப்ரோட்டீன் ஜாஸ்தி, ஃபைபர் ஜாஸ்தி, ப்ரோட்டீன் ஜாஸ்தி, ஃபைபர் ஜாஸ்தி எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ரைஸோட குவான்டிட்டி கம்மியாயிடும். ஸோ ப்ரோட்டீன் நம்ம ஜாஸ்தி எடுக்கிறதுனால ஃபைபர் கண்டிப்பாக ஜாஸ்தி வேணும்.
அதே சமயத்தில் ஓரத்தில் ஒரு கேர்டு வச்சுருக்கேன், அது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு, பட் அந்த கேர்டும் முக்கியம், ப்ரோபயோட்டிக். கரெக்ட்? திஸ் வில் பி அ நைஸ் ஹெல்த்தி பேலன்ஸ்ட் மீல். ஓகே, now coming to a little more of the answers that we are looking for. What to do about this? எல்லாத்துக்கும் தெரியும், நீங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. இது வாட் இஸ் தட், வெயிட் லாஸ்னால் டயட் பண்ணணும் தான். அந்த டயட்டிங்கு பேர் கேட்டாலே நிறைய பேருக்கு இரிட்டேட் ஆகும். திருப்பி நான் அந்த டயட் பற்றி இன்னொன்று சொல்லிடுறேன். அந்த டயட்டை வந்து ஒரு நம்ம தூக்குற சொமன்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். டயட்னா நான் வெயிட் லாஸ் பண்ணணும், என்னோடய ஹெல்த்துக்காக பண்ணணும், அதுக்காக நான் வந்து என்னோட ஈட்டிங் ஹேபிட்ஸை மாற்றிக்கிட்டேன், நான் இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னா இது வந்து டயட்டிங்கிறது வந்து அந்த கான்செப்டே அது ஒரு ஹெவியாக மைண்டில் ஒரு இரிட்டேட் ஆகாது. திரும்பி சொல்கிறேன், அந்த ஹை ப்ரோட்டீன், ஹை ஃபைபர், லோ கார்ப்ஸ், எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்றேன். விச் இஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லைக் சிக்கன் வச்சுக்கோங்க, நல்லா சிக்கன் சாப்பிட்றேன், நல்லா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றேன், எனக்கு அது சாப்பிட்ட பிறகு எனக்கு ரைஸ் சாப்பிட்ணுன்ற ஒரு ஃபீலே வரலை, இல்லை 2 ஸ்பூன் தான் பேருக்கு ரைஸ் எடுத்துக்கிறேன், தட் இஸ் ஓகே. அந்த மாதிரி மைண்ட் செட் அகெயின் எல்லாமே கம்ஸ் இன் த மைண்ட். ஸோ இது நான் வந்து வெளியில் போகிறேன், இப்போ நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிற இடத்துல பிரியாணி வைக்கிறாங்கன்னு வைங்க. பிரியாணி வைக்கும் போது எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அந்த மீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ரைஸ் கம்மியாக எடுத்துக்கணும், சாலட்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அரை வயிறு தான் வெளியில் இந்த மாதிரி சாப்பிட்டா வெளியில் அரை வயிறு தான் சாப்பிட முடியும். வெளியில் போகிறோமா வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க, வேலை முடிஞ்சு. தட் இஸ் ஹவ் யூ மேனேஜ். ஆனால் இதுதான், இதை வந்து நம்ம வந்து மைண்டில் இல்லை ஐ எம் ஆன் அ டயட் அப்படின்னு சொன்னால் இரிட்டேட் ஆகும் தான். தட் இஸ் ஹியூமன் நேச்சர். தட் இஸ் ஹவ் இட் இஸ். வி ஹாவ் டு சேஞ்ச் த வே வி லுக் அட் இட். நவ் ஃபர்ஸ்ட் திங் இன் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் இஸ் லைஃப் ஸ்டைல். அது நம்ம பேசியாச்சு. தட் இஸ் கிவன். லைஃப் ஸ்டைல் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. மெடிகேஷன்ஸ், there are now we have medications that we use for patients. So generally indication of medication வந்து அந்த BMI வந்து 30க்கு மேலே இருந்தாலோ இல்லை 27க்கு மேலே obesity related இல்லை metabolic problems, அதாவது fatty liver, cholesterol, heart disease, diabetes, 27 BMIக்கு மேலே இருந்தாலோ அந்த மெடிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மெடிகேஷன்ஸ் நம்ம என்ன, there are இந்த கீழே சின்னதாக எழுதியிருக்கேன், இந்த appetite suppressant, டிக்ரீஸ் ஃபேட் அப்சார்ப்ஷன், இதெல்லாம் வந்து ஆதி காலத்தில் இது மட்டும்தான் இருந்துச்சு. ஆதி காலம்னா நான் சொல்கிறது இன்ஃபேக்ட் 2-3 இயர்ஸ் முன்னாடி இது மட்டும்தான் இருந்துச்சு. we had only so called appetite suppressants and so called fat burners. ஃபேட் பர்னர்ஸ்னால் அதாவது ஃபேட் அப்சார்ப்ஷனை ரெடியூஸ் பண்ணுறது. அது வந்து சைடு எஃபெக்ட் தான் ஜாஸ்தி இருந்துச்சே தவிர தி ஆக்சுவல் எஃபெக்டே ஒன்றுமே இல்லை. இன் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் சொல்ல வரேன். வெயிட் லாஸ்க்கு ட்ரக் எடுக்கிறேன் எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. வெயிட் லாஸ்க்கு ட்ரக் வந்துச்சுன்னா டப்புன்னு ஷெல்ஃபில் காலியாயிரும். ஏன்னா எல்லாத்துக்கும் யாரும் அது வந்து தப்பு சொல்லலை, எல்லாத்துக்கும் தேவையானது. அந்த வெயிட் லாஸ்க்கு ஒரு தீர்வு வராதா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு தேவையாக இருந்துச்சு. Now we have good evidence based drugs that help increase metabolism. இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தது எல்லாமே மெட்டபாலிசம் கம்மியாக இருக்குது, மெட்டபாலிசம் கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ ஒரு காரோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்துச்சா அந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை ஏற்றுனா தான் சீக்கிரம் போகும். அதுக்கு we have medication. ஸோ இதுதான் these two are the drugs that are available. GLP-1 அனலாக்னு சொல்கிறது, GIP, இதெல்லாம் வந்து நம்ம தைராய்டுன்னு பேசிகிட்டு இருந்தோம்ல. தைராய்டு இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த மெனி ஹார்மோன்ஸ் தட் play a role in metabolism. நான் என்ன சொல்கிறேன், தைராய்டு இஸ் ஒன் ஆஃப் த மெனி ஹார்மோன்ஸ் தட் play a role, ஒன்லி ரோல் கிடையாது, play a role. சினிமாவில் நடிக்கிற மாதிரி, சைடு ஆக்டர் மாதிரி தைராய்டு. வில்லனை நம்ம வந்து திட்டாமல் பாவம் அந்த காமெடி என்ன ஒருத்தனை அவன் என்னதான் காமெடி பண்ணுறான் அப்படின்னு திட்டுற மாதிரி, அவன் வேலையை சரியாக பண்ணல அதனால தான் படம் ஃபெயில் ஆச்சு, அந்த மாதிரி தைராய்டு. அதுதான் சொல்ல வரேன். ஏன் தைராய்டுன்னு வந்துச்சுன்னா அந்த காலத்தில் தைராய்டை வந்து ரொம்ப செக் பண்ண மாட்டோம். ஸோ அந்த ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ உடனே
வெயிட் கெயின் ஆனால் தைராய்டு அப்பாரு, வெயிட் கெயின் ஆனால் தைராய்டு அப்பாரு, வெயிட் கெயின் ஆனால் தைராய்டு அப்பாரு. ஸோ பேஷண்ட் வருவாங்க தைராய்டு ஹார்மோன்ஸ் ஃபுல்லாக ஒரு 2 வருஷத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தைராய்டு ஹார்மோன்ஸ் டிஎஸ்ஹெச்சோட வருவாங்க. சார் டாக்டர் தைராய்டு எல்லாம் நார்மல்ன்றாங்க டாக்டர், ஆனால் வெயிட் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கேன் டாக்டர். இதுதான் அந்த தைராய்டு. பாவம் அந்த சைடு ஆக்டரை போய் உன் படம் ஃபெயில் ஆனதுக்கு நீ தாண்டா காரணம்னு சொல்கிறோம். இந்த ஹார்மோன் இப்போ இது வந்து ஆக்சுவலாக இது அகெயின் இது வந்து இது வந்து மெடிக்கல், பட் இதுதான் அந்த ஹார்மோனோட பேர். இந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் நம்ம குடலில் சுரக்குது. அதுதான் கட் பிரெயின் ஆக்சிஸ். ஸோ இப்போ கட்டில் இருந்து, அதாவது நம்ம குடலில் இருந்து அந்த ஹார்மோன் பிரெயினுக்கு எப்படி போகும்? ரத்தத்தில் போகும். ரத்தத்தில் நடுவில் இருக்கிற ரத்தம் வந்து கரெக்டாக அப்படியே பிக்கப் ட்ராப் மாதிரி கிடையாது. ஸோ பிளட்டிலேருந்து குடல்லேருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோன் பிளட்டு வழியாக உடம்பெல்லாம் சுற்றி பிரெயினுக்கு போகும். இதுதான் நார்மல். இது வந்து கொஞ்சம் மெடிக்கல், இது நான் சொல்லிடுறேன். திஸ் ஒர்க்ஸ் பை சயின்ஸ். இது வந்து தெர் இஸ் நோ அதர் திங். ஏன் இதை நான் இன்க்ளூட் பண்ணேன்னா, ஆல் திஸ் வாட் ஐ எம் டாக்கிங் இஸ் சயின்டிஃபிக் அண்ட் நாட் ஜஸ்ட் இந்த கஷாயம் குடிங்க, இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி குடிங்க வெயிட் லாஸ் ஆகும். இந்த டப்பாலெலாம் வருது இல்லை, பேர்லாம் யூஸ் பண்ண விரும்பல. அந்த டப்பாலெலாம் வர்றதெல்லாம் வந்து மேஜிக்கலாக எதுவும் பண்ணாது. இது கூட மேஜிக் கிடையாது, இதுவுமே சயின்ஸ் தான். ஸோ வாட் டஸ் இட் டூ? திஸ் ரிக்வயர்ஸ் லாங் டேர்ம் தெரப்பி. லாங் டேர்ம் தெரப்பி எதுக்கு? டயபெட்டிஸ்க்கு நம்ம லாங் டேர்ம் மெடிசின்ஸ் எடுக்கிறோமா? ஒபிசிட்டி ஆல்சோ இஃப் ரிக்வயர்ஸ் லாங் டேர்ம் தெரப்பி. என்னப்பா அது? requires long term therapy. And இப்போ ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த ட்ரக் லான்ச்சுக்கு நான் போயிருந்தேன். ஓகே, ஒன் ஆஃப் த ட்ரக் லான்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த ட்ரக் லான்ச் வந்து பெரிய கம்பெனி, பெரிய இது. we as obesity professionals, we are excited to have this drug. ஏன்னா we can help more people. இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரக்கே எதுவுமே இல்லை எங்களுக்கு. வந்தால் இல்லைங்க நீங்கள் இன்னும் டயட் ஸ்ட்ராங் படுத்துறவங்க, இது பண்ணணுங்க அது பண்ணணுங்கன்னு அந்த டயட்லேயே தான் பேச வேண்டி இருந்துச்சு. அந்த மாதிரி நாட் ஸோ எஃபெக்டிவ் வெயிட் லாஸ் மெடிக்கேஷன்ஸ் தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இது வந்தோடனே அந்த எஃபெக்டிவ்னஸ் தெரிஞ்ச உடனே we were also excited. பட் எங்களோட உட்காந்துட்டு இருந்தது there were lot of other non-medical professionals in that launch. எனக்கு புரியல ஃபஸ்ட்டு. அப்புறமா அவங்கள என்னன்னு பார்த்தா, now these drugs are being given like டேப்லெட், பேராசிட்டமால் டேப்லெட், கேஸ் டேப்லெட், அந்த மாதிரி ஓவர் த கவுண்டர்லாம் கிடைக்கிது இந்த மெடிசின்ஸ். ஸோ திஸ் இஸ் டு பி மானிட்டர்ட் பை அ டாக்டர் அண்ட் ஆர் ப்ரிஃபரபிளி அ டாக்டர் அலாங் வித் த டயட்டிஷியன் ஆல்சோ. ஏன்னா இந்த ட்ரக்ஸ் எடுக்கும் போது மசில் வேஸ்டிங் வரும். தட் இஸ் அ சைடு எஃபெக்ட். அந்த மசில் வேஸ்டிங்கை கம்மி பண்ணுறது தான் நம்ம எடுக்கிற டயட். இந்த ட்ரக் எடுக்கும் போது அப்பிடைட் கம்மியாகும், கிரேவிங்ஸ் கம்மியாகும், சாப்பிட்ற குவான்டிட்டி கம்மியாகும். இதெல்லாம் அந்த ட்ரக்கோட எஃபெக்ட். பட் எல்லாமே கம்மியாகும்னு நம்ம வந்து என்ன நினைக்கக்கூடாது. 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல இன்றைக்கி 2 இட்லி தான் சாப்பிட்றேன், ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆயிரும். வெயிட் லாஸ் ஆகும், ஆனால் அன்ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் ஆகும். திருப்பி சொல்கிறேன், 100லேருந்து 90 வர்றது சக்ஸஸ் கிடையாது. 100லேருந்து 95 வந்தாலும் அதை ஹெல்த்தியாக வரணும்னு சொல்ல வரேன். ஸோ சக்ஸஸ் இஸ் நாட் வெயிட் லாஸ் இன் கிலோகிராம்ஸ் பட் ஹெல்த் கெயின்ட். I am not come to that yet. Okay. So this drug needs to be monitored. ஏன்னா அந்த எங்களுக்கு வந்து அதான் திருப்பி சொல்கிறேன், நான் வந்து நீங்கள் வந்து 100ல் வந்தீங்க, நான் உங்களை இப்போ 90 ஆக்கிட்டேன், என்னோடய வேலை முடிஞ்சு அப்படின்னு கிடையாது. என்ன வெயிட் வந்தாலும் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்க, எவ்வளோ how much of health you have gained, உங்களோட டயபிட்டிஸ் ரிவர்ஸ் ஆச்சா, ஆல் தீஸ் திங்ஸ், how much healthy you are, ஃபேட்டி லிவர் பெட்டர் ஆச்சா, இதெல்லாம் தான் பார்க்கணும். ஓகே. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி, திஸ் ட்ரக் எடுக்கிற வரைக்கும் இட் வில் ஒர்க். ஓகே. திஸ் இஸ் நாட் அ எதுவுமே திருப்பி சொல்கிறேன், எதுவுமே மேஜிக்கல் ஃபிக்ஸ் கிடையாது. we will help you down the weight loss. அது வெயிட் லாஸ் ஆகி அதை தக்க வச்சுக்கிறது உங்களோட பொறுப்பு. ஸோ இப்போ அப்பிடைட் திரும்பி வந்துருச்சு, அப்பிடைட் வந்துச்சுன்னா தாராளமாக சாப்பிடுங்க.
ஆனால் இந்த நம்ம கொடுக்குற ஒரு 3 months தெரப்பியோ 6 months தெரப்பியோ 8 months 10 months வாட் எவர் டியூரேஷன் வி ஹவ் ஹேட் திஸ் தெரப்பி, ஒரு பர்டிகுலர் டயட்டில் இருப்பீங்க. ஸோ அந்த டயட்டை போஸ்ட் தெரப்பியுமே ஃபாலோ பண்ணுனா நீங்கள் கேட்குற சஸ்டெயினபிலிட்டி வரும். ஸோ சஸ்டெயினபிலிட்டி வர்றதுக்கு திருப்பி கோ பேக் டு த ப்ரீவியஸ் ஒன் ஆஃப் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைலை விட்டோம்னா இது எடுக்கும் போது கூட லைஃப் ஸ்டைலை விட்டோம்னா வெயிட் லாஸ் ஹெல்த்தியாக ஆகாது. வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் ஹெல்த்தியாக ஆகாது. உங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன்னா sustainability is in your hands. Don't put that on me. That is your 50% that you have to give me. I will give my entire 50% to you. Another doubt is the metabolic adaptation of the concept. Initially we saw in this video, like before your lecture video. Adu vandu with this drugs will it happen? Adu madri edavadhu theory? No. The metabolism of a person changes not over months, over years. இப்போ அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னது, கர்ஸ் ஆஃப் urbanization. நம்ம வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை. 30 வருஷம் ஆச்சு நம்ம இந்த லெவலுக்கு வரதுக்கு. அதுக்குன்னு 30 வருஷம் ஆகும்னு சொல்ல வரல. பட் டூயிங் திங்ஸ் கன்சிஸ்டன்ட்லி ஓவர் இயர்ஸ் வில் சேஞ்ச் யுவர் மெட்டபாலிசம் ஸ்டெப் பை ஸ்டெப். எதுவுமே ஓவர் நைட் ஆகாது. ஓகே, நவ் மெடிசின்ஸில் ஏதாவது டவுட்ஸ், எனிதிங் எல்ஸ்? சரி, தீஸ் ஆர் எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர்ஸ் தட் தேர் ஆர் தேர். இது வந்து பேசிக்காக வயிறில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பேசிக்காக வயிறோட சைஸை கம்மி பண்ணுறோம். வயிறில் ஏற்கனவே ஒரு பலூன் ஃபில் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம சாப்பிட்ற அமௌண்ட் கம்மியாகும். இதெல்லாமே இதெல்லாம் தெரப்பீஸ் இருக்குன்னு தான் சொல்கிறேனே தவிர இதோட ரிக்குவயர்மெண்ட் என்ன? யூஸ்வலாக எங்களுக்கு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வெயிட் லாஸ், எனக்கு ஒரு 10 to 15 kilos இன் அபவுட் 6 months கம்மி ஆகணும், ஐ டோன்ட் வாண்ட் அ பர்மனன்ட் ப்ரொசீஜர், அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இது யூஸ் பண்ணுவோம். நவ் வி யூஸ் திஸ் அலாங் வித் மெடிகேஷன்ஸ் தட் கிவ் பெட்டர் ரிசல்ட். ஏன்னா அந்த மெடிகேஷன் போடும்போது கொஞ்சம் லோவர் டோஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ மசில் லாஸ் கொஞ்சம் கம்மியாகும், ரெஸ்ட்ரிக்ஷன் இது கொடுத்துரும். அந்த மெடிசன் வந்து கொஞ்சம் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும், மசில் லாஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு டைட்டட் தெரப்பிக்கு நவ் திஸ் மெடிகேஷன் இஸ் கம்மிங் அண்ட் கிவிங் அஸ் அ லிட்டில் மோர் ஆப்ஷன்ஸ் டு ட்ரீட் பெட்டர். ஓகே, ஸோ பேசிக்காக இதெல்லாம் பலூன் தெரப்பி. இதிலே இட்ஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. பேசிக்லி இட் ஜஸ்ட் ரெடியூசஸ் த சைஸ் ஆஃப் த ஸ்டமக் but does not do anything to metabolism. Metabolism reversal idile edhum nadakad. Now this is where the entire thing comes a little more serious in terms of metabolism reversal and everything else. So what is bariatric surgery? Bariatric surgery வந்து it is not just about giving a smaller stomach. So bariatric surgery பற்றி தெரியாதவங்களுக்கு இது வந்து சர்ஜிக்கலாக நம்ம ஸ்டமக்னா இறப்பை, புரியுதா? வயிறு இல்லை, அப்டமன் கிடையாது, உள்ளே இருக்கிற ஸ்டமக் சைஸை சுருக்கிறது. ஜென்ரல் பேரியாட்ரிக் ப்ரொசீஜர்ஸ் இன்வால்வ் தட். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் வேண்டாம். அதை மட்டும் பண்ணா ஒழிய அதை மட்டும் பண்ணுறதுனால தான் வெயிட் லாஸ் ஆகிறது கிடையாது. இட் இஸ் அபவுட் அ ஸ்மார்ட்டர் மெட்டபாலிசம். ஸோ பேசிக்லி இது வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு சிப்பு ஆட் பண்ணுற மாதிரி அந்த ப்ராசஸர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது. So it is not about just a smaller stomach, it's a smarter metabolism. What it does, it reduces size of the stomach, and the size of the stomach reduce ஆகிறதுனால the intake quantity of food at a time கம்மி ஆகும், hunger and cravings கம்மி ஆகும். It brings the metabolism to a proper balance or even a better balance, increased balance, and it resolves metabolic disease. So இதில் மெயின் திங் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் தான். இட் இன்க்ரீசஸ் மெட்டபாலிசம். ஸோ நம்ம பேஷண்ட்டாக என்ன நினைப்போம், சரி 4 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன், இன்றைக்கி ஒரு இட்லி தான் சாப்பிட்றேன், கம்மியாக சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் ஆகுது. ஒரு சைடு அது 20% தான். ஆனால் 80% இது என்ன பண்ணுதுன்னா மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணுது. தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். நீங்கள் கேட்குற அந்த மெட்டபாலிக் சேஞ்ச் இட் ஹேப்பன்ஸ் பர்மனென்ட்லி வித் சர்ஜரி and permanently it helps the body metabolize
and resolves metabolic diseases like what? Diabetes, dyslipidemia, fatty liver, etc., etc., etc. Okay, so bariatric surgery பண்ணும்போது this is what actually happens. சரியா? Now இப்போ சர்ஜரிக்கு யூஸ்வலாக க்ரைட்டீரியாஸ் இருக்கும். ஸோ இந்த க்ரைட்டீரியா வந்து இப்போ ஒபிசிட்டி சர்ஜரி சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு வி ஹாவ் அ பாடி, தே ஹாவ் ரிலீஸ் திஸ் வாஸ் ரிலீஸ்ட் இன் லேட்டஸ்ட் வாஸ் 2023. இப்போ இது பார்த்தீங்கன்னா யூஸ்வலி வேர்ல்டு ஓவர் சிவியர் ஒபிசிட்டிக்கு பண்ணணும். பட் அது அந்த பிஎம்ஐ வந்து யூஸ்வலாக 40 தான் இருக்கும். நம்ம இந்தியன்ஸ்க்கு அந்த பிஎம்ஐ இஸ் ஆல் கட் பை 2.5. 40 இருக்க வேண்டியது 37.5, 35 இருக்க வேண்டியது 32.5 with all this obesity related diseases. இதெல்லாம் விட்டுருங்க, இது நம்மளுக்கு ரொட்டீன், இதுக்கு நம்மளுக்கு டிஸ்கஷனுக்கு தேவையில்லை. These two are the things. So anybody of BMI more than 37.5, anybody BMI more than 32.5 with diabetes, hypertension, sleep apnea, அதாவது obesity related diseases, they fall under the criteria of bariatric surgery. criteria வந்து இப்படி இருந்தால் அடுத்து உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் அப்படின்னு கிடையாது. ப்ளீஸ் பி வெரி கிளியர். நான் க்ரைட்டீரியா தான் பேசுகிறேனே தவிர ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து டிஸ்கஸ் பண்ணி பேசினா தான் தெரியும். திஸ் இஸ் ஜஸ்ட் அ கைட்லைன். என்ன நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிற கைடு இருக்குல்ல, அதை படிக்கிற மாதிரி இது வந்து ஜஸ்ட் டு கைடஸ். ஓகே, ஸோ என்ன இப்போ நான் வந்து சொன்னேன் 40 இல்லை, வேர்ல்டு ஓவர் 40, நமக்கு மட்டும் 37.5ன்னு சொன்னேன். வேர்ல்டு ஓவர் 35, நம்மளுக்கு 32.5ன்னு சொன்னேன். ஏன் நம்ம இந்தியன்ஸ்க்கு ஏஷியன்ஸ்க்கு வந்து அது கம்மி பண்ணியிருக்காங்க அந்த க்ரைட்டீரியானா இதனால தான். இந்த இருக்கிற விசரல் ஃபேட். நவ் வாட் இஸ் அ ப்ராப்ளம் வித் விசரல் ஃபேட் அண்ட் தி சப்குட்டேனியஸ் ஃபேட்? சப்குட்டேனியஸ் ஃபேட்னா ஓப்பனாக கண்ணுக்கு தெரிகிற ஃபேட் தான் வந்து சப்குட்டேனியஸ், அதாவது தோலுக்கு அடியில் இருக்கிற ஃபேட். இப்போ நீங்கள் இவர் இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கனாலே ஆக்சுவலாக கையெல்லாம் நார்மலாக இருக்குது, கை ஆக்சுவலாக மஸ்குலராக இருக்குது, தெரியுதா? பட் இந்த விசரல் ஃபேட் தான் இந்த வயிறு மண்டலத்துக்கு உள்ளே இருக்கிற ஃபேட், நம்ம உறுப்புகளை சுற்றி இருக்கிற ஃபேட். ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம்ல, ஃபேட்டி லிவர்னு சொல்லிகிட்டு இருக்கோம்ல, அந்த ஃபேட்டி லிவர் தான். இப்போ வயிறில் எவ்வளோ ஃபேட் இருக்குன்னு பெருசாக ஆக்சுவலாக ஸ்கேன் வச்சாலும் ஃபேட்டு தெரியுமே தவிர அதை குவான்டிஃபை பண்ண முடியாது. இவ்வளோ கிலோ இருக்குது, அதுக்கு வேறு மிஷின் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்கேனில் we will not be able to quantify. எது தெரியும்? லிவர் தெரியும். லிவர் நல்லா பியூட்டிஃபுல்லாக தெரியும், நல்லா லிவரை ஸ்டடி பண்ணலாம். ஸோ லிவரில் ஸ்டடி பண்ணும்போது அந்த எக்கோ டெக்ஸ்சர்னு சொல்லுவோம். அதாவது ஃபேட் இருந்தால் ஒரு மாதிரி கிரே கலர் தெரியும், ஃபேட் இல்லைன்னா இன்னொரு கிரே கலர் தெரியும். ஃபேட் ஜாஸ்தியாக இருந்தால் அந்த கிரே கலர் வேறு மாதிரி தெரியும். ஸோ அதை வச்சு கிரேட் 1, 2, 3, 4ன்னு கிரேட்ஸ் ஆஃப் ஃபேட்டி லிவரை பார்ப்போம். ஸோ அதை வச்சு தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். விசரல் ஃபேட், வயிறு மண்டலத்துக்கு உள்ளே இருக்கிற ஃபேட் எப்படி இருக்குன்னு ஒன்லி தென் வி வில் நோ. ஸோ நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன்ல இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு. என்னது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்? அதாவது நீங்கள் குளுக்கோஸ், நான் இன்சுலின், எனக்கு முன்னாடி ஒரு கர்டன் இருக்குது, அந்த கர்டன் தான் திஸ் ஃபெலோ இஸ் த விசரல் ஃபேட். தட் இஸ் த கர்டன் தட் டஸ் நாட் அலவ் யூ டு கோ அண்ட் மெட்டபலைஸ். ஓகே, திஸ் இஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் இந்த விசரல் ஃபேட் நம்ம ஏஷியன்ஸுக்கு ஜாஸ்தி. ஸோ இப்போ நான் ஒரு ஏஷியன், இப்போ யூஎஸ்லேருந்து ஒருத்தங்க, மை ஏஜ், மை வெயிட், மை ஹைட், மை பிஎம்ஐ. ஸோ பேசிக்காக என்னை மாதிரியே இன்னொருத்தர் யூஎஸ்லேருந்து எடுத்திங்கன்னா எனக்கு வந்து விசரல் ஃபேட் ஜாஸ்தி இருக்கும், அவருக்கு விசரல் ஃபேட் கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு மசில் மாஸ் ஜாஸ்தி இருக்கும், எனக்கு மசில் மாஸ் கம்மியாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு விசரல் ஃபேட் இந்தியன்ஸ், அதாவது ஏஷியன்ஸ்க்கு கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தட் இஸ் வை வி ஆர் த diabetes capital of the world, or rather going to be. அதனால we are at a bigger problem of metabolism, metabolic disorder. Hence the criteria was reduced for Asians. இதுதான் உங்களுக்கு I wanted to explain. டக்குன்னு முடிச்சிரும். சர்ஜரி பொறுத்த வரைக்கும் what all happens? சர்ஜரி இஸ் ஒன்லி ஃபார் லேசி பீப்புள். உனக்கு ஜிம்முக்கு போகிறதுக்கு சோம்பேறித்தனம், உனக்கு டயட் பண்ண சோம்பேறித்தனம், அதனால் நீ போய் சர்ஜரி பண்ணிக்கிட்ட. நோ, surgery is for people who are suffering to lose weight because the biology
உடம்பு இஸ் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் them. என்னதான் டயட் பண்ணாலும் என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் they are not able to lose weight adequately. So it is helping you rather than it is not considered as your moral failure. இல்லை உனக்கு நீ ஃபெயில் ஆகிட்ட, அதனால தான் வெயிட் லாஸ் ஜேர்னியில் நீ ஃபெயில் ஆகிட்ட, அதனால தான் உனக்கு சர்ஜரி பண்ணுறாங்கன்னு கிடையாது. நெக்ஸ்ட் திங், யூ வில் ரீகெயின் வெயிட் ஆஃப்டர் த சர்ஜரி. இது வந்து we keep our patients. இப்போ யூஸ்வலாக சர்ஜரி பண்ணும்போது கால் பிளாடர் சர்ஜரியாக இருக்கட்டும், ஹர்னியா சர்ஜரியாக இருக்கட்டும், பேஷண்ட் வந்து எங்களை ஒன்ஸ் ட்வைஸ் மேக்ஸிமம் 3 times வந்து பார்ப்பாங்க அந்த ஒரு ஃபஸ்ட் 2 monthsலேயே. பேரியாட்ரிக் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் we keep our patients in follow up forever, which means the first 1 year இன்டென்சிவாக ஃபாலோ அப் இருக்கும். அதுக்கப்புறம் எவ்ரி 6 months பார்த்துருவோம். ஏன் எவ்ரி 6 months எங்கே பார்க்கணுன்னா, அந்த என்ன ஃபாலோ அப்னா பேசிக்காக எங்கள் மூஞ்சி பார்க்கும்போது நல்லா சாப்பிட்றீங்களா, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, எது லைஃப் ஸ்டைல் ஞாபகம் இருக்கா? லைஃப் ஸ்டைல் நம்ம பில்லரு அடி வச்சு அஸ்திவாரம்லாம் போய் பேசினேன்னு, அந்த அஸ்திவாரத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களா, அதனால் வெயிட் நல்லா மெயின்டைன் ஆதான்னு நாங்கள் பார்ப்போம். நாங்கள் பார்த்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அப்பப்போ எங்களை பார்த்து அப்பப்போ இந்த மாதிரி நாங்கள் இது ரைட் இது ராங் இது ரைட் இது ராங் சொல்லும் போது அந்த மோட்டிவேஷன் இறங்குற மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதில் தான் சொன்னேன், அந்த கமிட்மெண்ட் மோட்டிவேஷனையும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்ல வரேன். ப்ரொவைடட் எங்களால் கை ரீச் அவுட் தான் பண்ண முடியும், நீங்கள் எங்கள் கையை பிடிக்கணும். நீங்கன்னா ஐம் ஜஸ்ட் டாக்கிங் இன் ஜென்ரல். ஓகே, ஸோ அந்த மாதிரி குட் ஃபாலோ அப்பில் இருக்கும் போது the success rate of sustained weight loss is close to 80 to 90%. Surgery is dangerous. இதுக்கு போய் குண்டா தானே இருக்கு, இது யாராவது முட்டாளாக போய் சர்ஜரி பண்ணுவாங்க அப்படின்னு தாட் ப்ராசஸ் இருக்குது. தப்பு இல்லை அந்த தாட் ப்ராசஸ். பட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபியர் ஆஃப் சர்ஜரி, இந்த சர்ஜரியில் எல்லா சர்ஜரியிலும் ரிஸ்க் இருக்குது, இந்த சர்ஜரியிலும் ரிஸ்க் இருக்குது. என்ன அளவுக்கு ரிஸ்க் இருக்குது? ஒரு கால் பிளாடர் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு என்ன ரிஸ்க் இருக்கோ அதே ரிஸ்க் தான் இதுலேயும் இருக்குது. பட் இதில் என்ன எக்ஸ்ட்ரா ரிஸ்க் இருக்குன்னா, கால் பிளாடர் சர்ஜரி வந்து ரொம்ப ஒபீஸாக இருக்கும் போது we take precautions. அதாவது இப்போ இன்றைக்கி நான் பேஷண்ட் பார்க்குறேன்னா ஓகேங்க உங்களுக்கு ஒபிசிட்டி இருக்குது நாளைக்கே ஆப்ரேஷன் பண்ணலான்னு நெவர் எவர் I have done in my life. We take time, prepare, understand the medical condition of the patient. அந்த மெடிக்கல் கண்டிஷனை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ண முடியுமோ ஸ்டெபிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் சர்ஜரி பண்ணுவோம். ஸோ சர்ஜிக்கலி ஸ்பீக்கிங் அண்ட் அனஸ்தட்டிக்கலி ஸ்பீக்கிங் we take adequate care, adequate measures to make sure the surgery is as safe as possible. And with respect to organ surgical complications, gallbladder சர்ஜரியில் ஒரு ஆர்கனை கட் பண்ணால் ப்ளீட் ஆகலாம், ஒரு ஆர்கனை சேர்த்தா லீக் ஆகலாம். திஸ் இஸ் தேர் ஃபார் ஆல் GI ப்ரொசீஜர்ஸ். அதில் என்ன ரிஸ்க் இருக்கோ அதுவும் இதில் தான் இருக்குது. ஸோ இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்ட்ரா ரிஸ்க்குன்னு எதுவும் கிடையாது. தட்ஸ் வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். சர்ஜரிக்கு அப்புறம் சாப்பிடவே முடியாது, ஐ கேனாட் ஈட் எனிதிங் ஆஃப்டர் சர்ஜரி. நல்லா சாப்பிடலாம். நல்லா சாப்பிட்லான்னா திருப்பி சொல்கிறேன், நான் நல்லா சாப்பிட்லான்னு சொல்கிறது நம்ம உடனே நம்ம மைண்ட் என்ன போகும், கட்டுக்கட்டாக பிரியாணிக்கு தான் போகும். அது கிடையாது. நல்லா சாப்பிட்லான்னா நல்ல பொருள் சாப்பிட்லாம், உங்களுக்கு பிடிச்ச பொருளை சாப்பிடலாம். ஆனால் உங்களுக்கு உடம்புக்கு தேவையான பொருளை சாப்பிடணும். விச் இஸ் நம்ம உடம்புக்கு மாவு சத்து தேவையில்லை. உடம்போட எனர்ஜிக்கு பாடி மெட்டபாலிசம் மாறுறதுனால உள்ளே இருக்கிற ஃபேட்லேருந்து எனர்ஜி எடுத்துக்கும். எனர்ஜிக்கு மாவு சத்து தேவையில்லை போஸ்ட் சர்ஜரி. பட் நம்மளுடைய ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ப்ரோட்டீன் தேவை, ஃபைபர் தேவை. ஃபைபர் சாப்பிடும்போது ஃபைபரோடு சேர்த்து விட்டமினும் மினரலும் சேர்ந்து வந்துடும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில். ஸோ யுவர் ப்ரைமரி ஃபுட் வில் பி again going back to basic, which is high protein high fiber. அதுக்குன்னு எனக்கு வந்து பிரியாணி பிடிக்கும். சரி, ஓகே, சர்ஜரிக்கு அப்புறம் பிரியாணி சாப்பிடலாம். எப்படி 2 பீஸ் சிக்கன் எடுத்துக்குவீங்க, கொஞ்சோண்டு ரைஸ் எடுத்துக்குவீங்க. சிக்கனுக்கு சிக்கன் ப்ரோட்டீன் ஆயிடுச்சு, ரைஸுக்கு ஒரு ஆசைக்கு 2 ஸ்பூன் ரைஸ் ஆயிடுச்சு, பிரியாணி சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல்லாகிடுச்சு, திருப்தி ஆயிடுச்சு. யூ வில் பி ஹாப்பி ஈட்டிங் லெஸ் without having to feel guilty. பட் அதுக்கு நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணல, அதான் கம்மியாக தானே சாப்பிட்றேன், முன்னாடி ஃபுல் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தேன், 2 பீஸ் தானே எடுத்துக்கிறேன், டெய்லி பிரியாணி சாப்பிட்டா தப்பு. ஸோ வெளியில் போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம், திருப்பி நம்ம வீட்டுக்கு வரோம், நம்ம திருப்பி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும். திருப்பி நான் லைஃப் ஸ்டைலுக்கு தான் போகிறேனே தவிர அதை மாற்றக்கூடாது. லைஃப் ஸ்டைல் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, இதுதான் அந்த ஸ்லைடு. ஸோ நீங்கள் கேட்டீங்கல்ல தைராய்டு,
இதில் எங்கேயுமே தைராய்டுன்னு ஒரு புரட்டே இருக்காது. ஏன்னா தைராய்டோட ஒர்க் வந்து அவ்வளோ ஸ்மால்னா கம்பேர்ட் டு ஆல் திஸ் திங் இஸ் ஹேப்பனிங். நான் வந்து மெடிக்கலாக பேச மாட்டேன்னு சொன்னேன், வேணுக்குன்னு தான் இந்த ஸ்லைடை போட்டேன். ஏன்னா the process that happens in metabolism, நீங்கள் கேட்டீங்கல்ல மெட்டபாலிசம் அப்படி டக்குன்னு மாற்றிடலாமா, சுவிட்சை தட்டினா மாறிடுமா, அந்த மாதிரி இதெல்லாம் ஆகுது. இது ஆகிறது வந்து இட்ஸ் ஒன்லி 10% ஆஃப் இட். அது மொத்தமாக ஆகிறது ஒரு ஸ்லைடில் போடவே முடியாது. ஸோ இது என்ன பேசிக்காக இது பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ரீட் பண்ணாதீங்க, டோன்ட் ட்ரை டு ரீட் இட். இது என்ன மீனிங்னா, இந்த சைடு இருக்கிறது வந்து கட், நம்ம குடலில் இங்கே ஓகே சரி விடு, குடலில் இங்கே என்னமாச்சு, குடலில் இந்த தெரியுதுல்ல, இதெல்லாம் தான் அந்த கட் ஹார்மோன்ஸ்னு வச்சுக்கோங்க, அந்த கலராக இருக்கிறது. இதெல்லாம் தான் we regulate after surgery or with medication. So there are some hormones that we want higher, there are some hormones that we want lower to manipulate the metabolism. Okay, so surgically பண்ணும்போது we are able to manipulate these ஹார்மோன்ஸ். எது எனக்கு ஜாஸ்தி வேணுமோ அதை ஜாஸ்தி படுத்த முடியுது, எது எனக்கு கம்மியாக வேணுமோ அதை கம்மிப்படுத்த முடியுது. ஸோ அந்த ஜாஸ்தி ஆகிற ஹார்மோன்ஸ் தான் பிளட் சர்க்குலேஷனுக்கு போகுது. அந்த பிளட் சர்க்குலேஷனில் போகிறது மசிலுக்கு போகுது, ஃபேட்டுக்கு போகுது, எல்லாம் எங்கெங்கே மெட்டபாலிசம் வேணுமோ அதெல்லாம் ஆகுது. அங்கேருந்து அது கடைசியில் எங்கே போகுதுன்னா இட் இஸ் கோயிங் டு த பிரெயின். இவ்வளோ கூட வந்துச்சு, நான் இவ்வளோ கூட போட்டேன். forget it. So basically you understand what I'm trying to say. இதை நீங்கள் ரீட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இதிலேருந்து என்ன புரியணும்னா, மெட்டபாலிசமுக்கு ஒரே ஒரு ஹார்மோன் பொறுப்பு இல்லை, அவன் பாவம் அந்த தைராய்டு, அது ஒன் ஆஃப் த ஹார்மோன். அது நார்மலாக இருக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அது கம்மியாக இருக்கிறதுனால அவன் தான் வில்லன்னு நம்ம வைக்க முடியாது. வில்லனைஸ் பண்ணுறதுக்கு இத்தனாயிரம் விஷயம் இருக்குது. Starting from the brain to the blood to the fat to the intestines to what we eat to the intestinal bacteria, everything is in this slide. So that is what I wanted you to understand from this. It is so, which means we are dealing with a very complex disease, which means the process of treating also is complex, and the process of treating, leave it to us because it is science based. The next thing is this. So what we assume is, இது வந்து வெயிட் லாஸ் டேட்டா, அதாவது எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகும். நம்ம அந்த எண்ட் பாயிண்ட்டுன்னு சொன்னேன்ல, ஜஸ்ட் கிவ் மீ another 5 minutes I should be done. அந்த எண்ட் பாயிண்ட்டுன்னு சொன்னது வந்து இதை வச்சு தான். ஸோ ஹியர் வி ஹேவ், இது ப்ளூ கலர் வந்து இந்த ரெண்டு வந்து இது டயட், அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அலோன், அண்ட் இது வந்து வித் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அலாங் வித் மெடிகேஷன்ஸ். திஸ் இஸ் 1 year டேட்டா, திஸ் இஸ் 2 year டேட்டா. இது வந்து data of bariatric surgery. Okay, now if you see, you can ask me, என்ன நீங்கள் வந்து சர்ஜன் அதனால் நீங்கள் 10 வருஷம் டேட்டா போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் என்ன பயஸ்டாக யோசிக்கலாம். பட் இது ஏன் டயட்டுக்கு லைஃப் ஸ்டைலுக்கு 1 year 2 year டேட்டா மட்டும் கொடுத்துருக்கேன்னா, மேக்ஸிமம் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறது 1 year 2 yearsக்கு மேலே அந்த சஸ்டைனபிலிட்டியில் ப்ராப்ளம் வந்து அதை விட்டுருவாங்க. மெடிகேஷன்ஸும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 years எடுத்துகிட்டு விட்டுருவாங்க. அண்ட் அகெயின் இன்னொரு மெடிசனுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, ஏன் டாக்டர் அது வந்து 5 years 10 years கண்டினியூ பண்ண முடியாதுன்னா, இருக்கிற டேட்டா வச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம். பட் இந்த மெடிசனே வந்து 2 வருஷம் தான் ஆகுது. ஸோ 2 வருஷம் தான் டேட்டா இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பட் பேரியாட்ரிக் சர்ஜரிக்கு ஏன் 10 வருஷம் டேட்டா இருக்குன்னா, 10 வருஷம் இல்லை, 20-30 வருஷமாக ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதாவது ஜெம்ல நம்ம பேரியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் வாஸ் ஸ்டார்டட் 2000 டிபார்ட்மெண்ட் எப்போ ஆரம்பித்தோம்? 2003. பேரியாட்ரிக் 2003 ஆரம்பித்தோமா? 8 2003 தானே. சீஃப் வந்து கோயம்புத்தூரில் 2003 பேரியாட்ரிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் ஆரம்பிச்சியே 2 வருஷம் 20 years மேலே ஆயிடுச்சு நாங்கள் ஆரம்பிச்சு. பட் ஆக்சுவலாக பேரியாட்ரிக் சர்ஜரின்னு வந்தது ஆல்மோஸ்ட் மோர் தென் 50 years பேக் இட் வாஸ் ஸ்டார்டட். அப்போ அஃப்கோர்ஸ் அந்த லேப்ரோஸ்கோப்பிலலாம் பண்ணலை. அப்போ இருந்த சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வாஸ் வெரி க்ரூட், வெரி டிஃப்ரெண்ட், வெரி லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். We have come a long way from where we were. But what you need to understand and see is,
டயட் அவ்வளோதான் பண்ணும். மெடிசின் அந்த பூஸ்ட் ஆஃப் மெட்டபாலிசம் கொடுத்து ஒரு 15 to 20% வெயிட் கம்மி பண்ணும். பட் வென் யூ ஆர் லுக்கிங் அட் சர்ஜரி இட் கிவ்ஸ் யூ லாங் டேர்ம் வெயிட் லாஸ். இப்போ ஆரம்பத்தில் 1 இயரில் 65% வருதா, பட் 10 இயர்ஸில் அந்த 65 வந்து 58 தான் ஆகுது. 10 இயர்ஸில் அதோட எஃபெக்ட் கம்மி ஆகலை. ஸோ விச் மீன்ஸ் ஃபார் த லைஃப் ஆஃப் யூ the surgery will be helping. That is what I wanted you to understand. Okay, fine. வீட்டுக்கு போகும்போது what are we going to take? Just 3 points. Okay, are we in agreement with this? First point என்ன? Obesity is a disease, it is not your failure. ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? சத்தம் இல்லையே? Okay, obesity is treatable. Today, science is on our side. இந்த தலைவர் சொல்வார் ரஜினிகாந்த், ஆண்டவனே நம்ம பார்க்கண்டா அப்படின்னு வரல, அதே மாதிரி இன்னைக்கு நம்மளால் இந்த ஆஃப்டர் 2 decades we are able to tell science is on our side. We can make a difference. We can end suffering. தைரியமாக சொல்லலாம். கடைசியில் ஸ்மால் சேஞ்சஸ், கன்சிஸ்டன்ட் சேஞ்சஸ். ஸ்மால் சேஞ்ச், கன்சிஸ்டன்ட் சேஞ்சுன்னு என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி போயிட்டு இஃப் வீ கேன் ஜஸ்ட் கமிட் டு சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய காஃபியில் நான் வந்து 2 கரண்டி சுகர் போடுவேன், இன்றைக்கி 1.5 ஆக்க போகிறேன். பெருசாக ஒன்றும் ஆகாது, ஆனால் இட் இஸ் அ சேஞ்ச். அந்த சேஞ்சை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுனா அது ஒரு விக்ட்ரி நமக்கு. இன்றைக்கி அரை டீஸ்பூன் சுகரை கம்மி பண்ணுவோம், நாளைக்கு 1 டீஸ்பூன் கம்மி பண்ணுவோம், நாளைக்கு அது இல்லாமல் இருக்கலாம். நான் சுகருன்னு சொல்கிறத வந்து சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு இந்த ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு யூஸ்வலாக பிஸ்கெட் சாப்பிடுவேன். அதுக்கு பதிலாக இன்றைக்கி இனிமேல் ஹெல்த்தியாக எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சுண்டல் தான் செய்ய போகிறேன். எவ்ரி டே எவ்ரிபடி ஹேஸ் சுண்டல். இட் இஸ் நாட் அ பிக் சேஞ்ச். சுண்டல்ன்றது நைட்டு ஊற வச்சு காலையில் தாளித்து விட்டால் அந்த நாளைக்கு எல்லாத்துக்கும், உங்களுக்கும் சரி, வீட்டில் ஹஸ்பண்டுக்கும் சரி, வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் சரி, அதுதான் வாட் இஸ் தட் ஸ்நாக்ஸ். வேணுன்னா சாப்பிடு. ஆரம்பத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க, சுண்டலா இது என்ன, இதை நான் பார்த்ததே இல்லை, வேக்குன்னு வாங்க குழந்தைங்களாம், அது அப்படி தான் பண்ணும். கரெக்டா? சுண்டல் பிடிக்குமா? பிடிக்குமா? வெரி குட் கேர்ள். ஓகே, ஸோ ஆரம்பத்தில் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பச்சை பயிர் வச்ச பச்சை பயிரைய வாட் நான் சென்ஸ் இஸ் திஸ், வேர் இஸ் மை டாஃபி, வேர் இஸ் மை சிப்ஸ் கிப்ஸ்ன்னு தானே வருவோம். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், சரியாயிரும், பழகிடும். அதுக்குன்னு பசங்களுக்கு எதுவுமே இந்த சிப்ஸு பிஸ்கெட்டு முறுக்கு கண்ணில் காமிக்காமல் வளர்க்க சொல்லலை. தீபாவளிக்கு ஒரு நாள், வீக்கெண்ட் ஒரு நாள், வெக்கேஷன் ஒரு நாள், அப்படி தான் இருக்கணும். In general, this is our house, this is the lifestyle that we follow, this is what you should eat அப்படின்னு பசங்களுக்கு தெரியணும். நாளைக்கு இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டி போகிறாங்க, கை நிறையா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுக்காமல் கொஞ்சோண்டு தேவையான அளவு, ஆசைக்கு தேவையான அளவு எடுக்கிற அளவுக்கு நம்ம பசங்களை நம்ம எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம பண்ணணும். தட் இஸ் ஹவ் வி வின். தட் இஸ் வேர் ஸ்மால் சேஞ்சஸ். போன உடனே திருப்பி சொல்கிறேன், இப்போ அப்படியே வெளியில் போனோன்னு பழமுதிர் போய் நானும் ரவுடின்னு கமான் சாலட், கமான் பாயில்டு வெஜிடபிள்ஸ் அப்படின்னு ஒரு வாரம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த மூஞ்சி மறந்து போயிடும். அதுக்கப்புறம் பேக் டு ஸ்கொயர் ஒன். ஓகே, தட் இஸ் ரியாலிட்டி. நவ் there is no shame in being obese. It is not your problem. It is a problem of the society. So we are replacing shame with science, where we are there to help. Now the other thing is about judgment, and the judgment we have to replace it with kindness. If இது வந்து இன்னைக்கு நீங்கள் you are all here, I'm very happy that you are all here to benefit from all this unknown things. I hope you would have learned things that you do not know. But there are a lot of people outside in உங்கள் சர்க்கிளில், உங்கள் ஃபேமிலியில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க who are suffering, who are not coming out, who are not telling you, who are not talking to you about it, who are not talking to their own spouse about it. மனசுக்குள்ளேயே அதை போட்டு they are going through hell. That much I can tell you. Reach out to them. How you will reach out to them? By reaching out to us. We have created something
which we are unveiling today. எங்கே வேலை செய்யாதாரு? See, this is an initiative from GEM Hospital. Volume on பண்ணுறீங்க. This is an initiative from GEM Hospital. I am very proud to say that this is launched today. இதில் it has everything that you need. Fight obesity. We are with you and you can ask us anything. உங்களை யார்கிட்டையும் கேட்க முடியாததை எங்ககிட்ட கேளுங்க. தயவு செஞ்சு ரீல் ஒன்று பார்க்குறீங்களா, அந்த ரீல் எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது ரைட்டாக தப்பான்னு எங்களை கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். சயின்டிஃபிக்காக சொல்கிறோம். அதுதான் மிஸ் ஆகுது. அந்த கஷாயம் தப்புன்னு சொல்லலை, அது நல்லது பண்ணுதா கெடுதல் பண்ணுதான்னு யாருக்கும் தெரியாது. இந்த பாவம் பிடிச்ச தைராய்டை ஏன் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐம் ஜஸ்ட் ஜோக்கிங் வித் யூ மேடம், நத்திங் பர்சனல். ஸோ எனி திங் யூ வாண்ட், எனி டைம், that this is the QR code, scan it. அம்ஜிக்கரையில் ஒரு நம்பர் வரும், பெருங்குடியில் ஒரு நம்பர் வரும். whichever you want, you can just contact us. Of course, this is not an emergency. When once during work hours when we see it, we will reply to you. And please pass this on to everybody in your circle. உங்களுக்கு ஒரு கார்டாகவே கொடுத்துட்றோம். அந்த கார்டை you please, this is the card that is there. You can keep it in your wallet. You can show it to people as you meet them or talk to them. ஏன்னா நிறைய பேர் பாதி திருப்பி சொல்கிறேன், சேஃப் ஸ்பேஸ் இல்லாததுனால வரமாட்டேங்கிறாங்க. we are creating a digital safe space now. So in this space there is no, like I already told you, nobody is going to judge, nobody is going to feel differently. They can come, they can ask, they can introduce themselves, and we are here to help. This is something, it's a small initiative from our end, hoping to make a difference to all those people who are suffering because of obesity. இன்னைக்கு எல்லாரும் நடந்து வர முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. வெளியில் தலை காமிக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. வீட்டில் சும்மா குத்த சொல்லிகிட்டே, நீ என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்கன்னு சொல்லிக்கிட்டு கூனி குறுகி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் உங்களுக்கு தெரியும். Pass it on to them. Okay? So, thank you very much. Sorry, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, but thank you for your patient hearing. Hope you have benefited something from spending time with us today. Thank you very much. உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஏதாவது கேள்வி இருக்குது, anything is there. Aishwarya and Anita are here to take your queries. You can ask, திருப்பி சொல்கிறேன், ask us anything. ஓகே, இதை நம்ம போய் கேட்குறதா? டாக்டர் டயட்டில் இருக்கேன், இன்னைக்கு பரோட்டா சாப்பிடணும் போல் இருக்குது, சாப்பிட்லாமா? கேளுங்க, வேண்டான்னு சொல்லலை. திஸ் இஸ் நாட் சம்திங் தட், இதுதான் சொன்னேன். ஏன் அந்த மெடிக்கேஷன் பற்றி சொன்னேன்னா, இட் இஸ் நாட் சம்திங் தட் வில் ஜஸ்ட் டாஸ் இட் லைக் எனி அதர் ட்ரக். அந்த ட்ரக்குக்கு அது பண்ணுற வேலைக்கு அது எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. நான் அடுத்து கேட்பேன், எதுக்கு எடுக்கணும்? வேர் இஸ் அவர் எண்ட் பாயிண்ட்? எண்ட் பாயிண்ட் நம்ம டிஃபைனே பண்ணலை. என்ன வேணும்? இப்போ அந்த ட்ரக்கு எடுத்து என்ன வேணும் அது நம்ம எடுத்து உட்காந்து நான் உங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம், ட்ரக் எடுத்தால் பெட்டரா இல்லை வேறு ஏதாவது பண்ணணுமா, வாட் ஆர் வி கரெக்டிங், ஆல் தீஸ் திங்ஸ் ஃபார்ம் த ப்ரோக்ராம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ட்ரக் இருக்குது ட்ரக் எடுப்போம், சர்ஜரி இருக்குது சர்ஜரி பண்ணுவோம். ஸோ சர்ஜரியும் ஒரு குவிக் ஃபிக்ஸ் கிடையாது, ட்ரக்கும் ஒரு குவிக் ஃபிக்ஸ் கிடையாது. நான் இருக்கிற வெயிட்டுக்கு எனக்கு ட்ரக் போதும், ட்ரக் எடுத்துக்குவோம். நான் இருக்கிற வெயிட்டுக்கு எனக்கு சர்ஜரி தான் பண்ணணும், டப்புன்னு சர்ஜரி பண்ணி வெயிட் கம்மியாயிரும், அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம். நோ, ஹவு ப்ராசஸ். தலை தோனி சொல்லுவார், ட்ரஸ்ட் த ப்ராசஸ்ன்னுவார். இட்ஸ் ட்ரூ, ட்ரஸ்ட் த ப்ராசஸ். வி ஆல் ஃபாலோ அ ப்ராசஸ் பிகாஸ் இட் இஸ் கிவன் அஸ் குட் ரிசல்ட்ஸ் ஓவர் த பாஸ்ட் 20 years இன் அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இது நேற்று பண்ணிவிட்டு இன்றைக்கி பேசுகிற பேச்சு கிடையாது. இத்தனை வருஷங்கள் பண்ணி பெஸ்ட் ப்ராக்டிஸ் பாசிபிலிட்டிஸ்லாம் பார்த்து பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இட் இஸ் நாட், இப்போ நீங்கள் இது மெடிக்கல் ஷாப் போய் அந்த ஒரு ட்ரக்கு இருக்குது கொடுங்கன்னு சொன்னால் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஐ டோன்ட் நோ ஹவு ஸ்ட்ரிக்ட்
we are with that control, but how to use it, when to use it, why to use it, what precautions to take, what to expect, we all have to talk, it has to be discussed. Okay? என்னம்மா? After 6 months ஆயிடுச்சு surgery. ஒரே ஒரு நாள் மட்டும் ரைஸ் எடுத்துக்கலாமா அனிதா மேம்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன். அனிதா, அது நீங்கள் அனிதா மேடம் தான் எங்களுக்கே பர்மிஷன் கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒயிட் ரைஸ் மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன். எனக்கு ஏன்னா அந்த ஒரு 1 வீக்கா வந்து அந்த கிரேவிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துட்டே. See, craving இருந்துச்சுன்னா, how I feel is craving இருந்துச்சுன்னா you have to give in to it. தப்பு ஒன்றும் கிடையாது, நம்மலாம் ஹியூமன்ஸ், ஒன்றும் ஆகாது. சி, அதை தான் சொல்கிறேன். இப்போது ரைஸுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து அது பிரியாணின்னு அதை நான் யூஸ் பண்ணேன். நான் சொல்கிறேன், ஏன் தண்ணி ஊற்றி சாப்பிட்றீங்க? நல்லா சாப்பிடுங்க. என்னம்மா இவ்வளோ பயமுறுத்தி வச்சுருக்கியா? நான் இத்தனோண்டா இருந்துக்கிட்டு இந்த பயமுறுத்தி வச்சுருக்கேன். ரைஸ் தண்ணி ஊற்றி சி அதாவது திருப்பி சொல்கிறேன், சாமியாராக இருக்கிறதும் தப்பு. சி, கேட்டுட்டு பண்ணுங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். சி, நீங்களாம் எங்களோட பேஷன்ஸ், உங்களுக்கு தெரியும் இது இருக்கிறது உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தான் இந்த இது. ஸோ எதுனாலும் நீங்கள் கேட்கலாம், தெரியாதவங்களுக்கு தான் இது. பட் ரைஸ்ன்னு சாப்பிட்றது வந்து நீங்கள் ஒன்றும் குவான்டிட்டி ரொம்ப ஒன்றும் சாப்பிட போகிறது இல்லை. ஆனால் அதை நீங்கள் டெய்லி சாப்பிட்ற குவான்டிட்டி கம்மியாக தான் சாப்பிட்றேன், அதனால் நான் டெய்லி சாப்பிட்றேன்னு இருக்க போகிறது கிடையாது. எப்போது எடுக்கிறது, ரைஸில் ஒன்றும் தப்பு இல்லையே. இத்தனை வருஷமும் நம்ம ரைஸ் தானே சாப்பிட்டுட்ருக்கோம். பட் இப்போ அந்த மெட்டபாலிசம் பெட்டர் ஆகும்போது, உங்கள் ஆக்டிவிட்டியும் பெட்டர் ஆகும்போது கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிறது தப்பு இல்லை. தண்ணிலாம் ஊற்றி சாப்பிட்றது நல்லாவே சாம்பார் ஊற்றி சாப்பிடுங்க. என்னம்மா? அதான் தண்ணியா? சரியா? சரி, ஐ எம் கெட்டிங் டிலேட் ஃபார் அ மீட்டிங், ஸோ ஐ வில் டேக் லீவ். ஐஸ்வர்யா, அனிதா பார்த்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் யூ டேக் தம் அப் ஃபார் லஞ்ச் முடிச்சுட்டு யூ இது பண்ணி ஒரு ஸ்னாப் எடுத்துக்கலாமா? ஐஸ்வர்யா, ஒரு ஸ்னாப் இதாக எடுத்துக்கலாமா? இது பத்தாது, இங்கே குரூப் ஃபோட்டோ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எடுத்துட்டீங்களா பிக்சரு? பேசும்போது எடுத்துட்டீங்களா? குரூப் ஃபோட்டோலாம் வேணாம், டோன்ட் வரியை போட்டு. சரி, கம் ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஃபார் லஞ்ச். மேலே கூப்பிட்டு போமா. கோ 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 கோ. எங்கேம்மா லஞ்சு? இங்கேயே வச்சாச்சா? ப்ளீஸ் கோ. ரைஸ் கூப்பிட்டு போய். இது கொடுத்தியாம்மா? இந்த எல்லாத்தையும்